திருச்சிற்றம்பலம். தல நீரைகணி அப்பம் மூடவர் போரி கப்பிய கரி மூகன் அடியிடம் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வீரை கடிதேகும் தன்மதியம் வைத்திடும் மரன் மகன் பொருதிகள் போய அதையானே மத்தள வைரனை உத்தமி முதல்வனை மட்டவில் மலரோடு தனிவேணே தமிழடைவினை முற்படுகிறதல் முற்பட எழுதிய முதற்கோனே முப்புறவிரிது ஆட்சிவனுரை ரதம் அச்சது கொடி செய்த அறிதீரா அத்துயரது கொடு ரமணிபடும் அப்புணம் அதனிடையே அக்குறமகளுடன் அச்சிறு முருகனை அக்கணவனவர்கள் பெருமா எந்தாயின கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீதனையாள் கந்தா கதிவேனவனே உமையாள் மைந்த குமரா மறைநாயகனே ஒளிர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆடு விசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் மண்தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாதூரர் திருத்தாள் போற்றி. எல்லாம் உள்ள சிவகாமி பலவுடன் ஐஎஸ்டி வல்லல் வைத்தியநாதனுடைய பெரும் கருணை நாடே நாம் தொடர்ந்து கண்டபிராந்தத்தில் இன்று நாம் காசிவர் குளம்பூர் படலத்தை பற்றி சிந்திப்பதற்கு திருவள்ளுவர் குருவர்களும் அடியார்களும் பற்றி போத ஒரு சூதமணி புகன்ற காந்த புகழ் கடலில் படிந்ததின் கண் உள்ளதான மேதகுவன் புழலறிந்து வையமொழிய வெய்ய அத்திய பிறவி என்னும் பெம்மை தீர தாதவில் பூம்பொழில் காஞ்சி புகட்டில் ஏறி சலதி அமுதினை நிகர் செந்தவிழதான காதல் மழை பொழிந்த அருட்கொண்டலான கட்சியை பொழிந்த பாதம் உச்சிருப்பார். இப்பொழுதே நாம் கந்தர் அனுமதி பாடலை செல்வோம். அதன் அடிப்படையில் என்று வினையோடு விடும் கதிர்வேல் மரவேல் மனையோடு இயங்கி மயங்கி இடவும் சுனையோடு அருவித்துறையோடும் பசும் திணையோடு இதனோடு பிரிந்தவனே என்று அருணாவுக்கு அருமையாக கூறுகிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், வினையோடு விடும் கதிர்வேல் மரவேல். நமக்கு ரெண்டு வினை இருக்குது, ஒன்று நல்வினை மற்றொன்று தீவினை. இந்த ரெண்டு வினையும் நம்மிடம் இருந்து நீங்க வேண்டும் என்று சொன்னால் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவனை பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டி என்று கூறுவார் வள்ளுவர். அப்போ இரு வினையும் நீங்க வேண்டும். நீங்களாக தான் நம்ம எங்கே போக முடியும், சாமிகிட்ட போக முடியும். இறைவனை ஒப்புவரணும், அப்புறம் மலை பரிபாகமாகணும், அப்புறம் சத்தினி பாதம் பதியணும், அப்புறம் ஞானம் வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்ய முடியும், மோட்சத்தை அடையணும். அதுக்கு அடிப்படை எதுன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த இரண்டு வினைகள், நல்வினை தீவினை. இங்கே வந்துட்டு ஏதாவது ஒரு வினை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒன்று நல்வினை செய்வோம், இல்லைன்னா இங்கே எந்த ஒரு செயல் செய்தாலும் அதுக்கு ஒரு வினை தோணும். நல்வினை தீவினை தோணும். நல்லது செஞ்சால் நல்லது, கெட்டது செஞ்சால் கெட்டது. இப்போ இந்த வினைகளை நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா சமநோக்கோடு பார்க்கணும். நல்வினை வந்தால் ரொம்ப ஆடிடவும் கூடாது, தீவினை பயிரை அனுபவிக்கும் போது துன்பம் வந்தால் அதுக்காக ரொம்ப தோன்றவும் கூடாது. ஆனால் நமக்கு அப்படி தான் தோணும். துன்பதுன்னா ஒரேடியாக உட்காந்து அழுத ஆரம்பிச்சிடுவோம், நல்லது இருந்தால் ஒரேடியாக ஆட ஆரம்பிச்சிடுவோம். போயா நாளைக்குள்ளது நாளைக்கு பார்ப்போயா, இன்னைக்கு என்ஜாய் பண்ணியா அப்படிம்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ இந்த ரெண்டு விலை நம்மக்கிட்ட இருக்கு. அப்போ இந்த இரண்டு விலையும் நாம் நீக்க வேண்டும் என்று சொன்னால் தோத்திரத்தையும் சாத்திரத்தையும் நன்கு உணர்ந்து அதன்படி நடந்தோம் என்று சொன்னால் நாம் இரு வினையும் போக்கணும். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவனை பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாற்றி பொருள் நூலாகிய சாத்திரத்தையும் புகழ் நூலாகிய திருமுறைகளையும் நாம் பாடினால் நாம் உயிர் பெறலாம் என்று திருவள்ளுவர் கூறுகிறோம். சாத்திரம் என்பது இறைவனை அடைவிக்கக்கூடிய நெறிகளை சொல்வது, தோத்திரம் என்பது அவருடைய புகழை சொல்வது, இறைவனுடைய புகழை சொல்வது. இறைவன் இந்த உயிர்களுக்கெல்லாம் என்னென்ன செய்தார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த திருமுறைகளில் நம்ம இந்த பாடலை பாடும்போது சாமி இந்த உயிர்களுக்கு என்னெல்லாம் செய்தார் அப்படிங்கிறது
அதை எண்ணி எண்ணி நாம் என்ன செய்யணும்? இறைவனை வழிபாடு செய்யணும். அப்படி இந்த இரண்டு வினையையும் எது போக்கும் அப்படின்னாரு கதிர்வேல் போக்கும். கையில் முருகக்குமார் என்ன வச்சுருக்காரு? வேலாயுதத்தை ஏற்றி வச்சுருக்காரு. அந்த வேலாகிய கதிர்வேல் போய் என்ன செய்யணும்? வினையை கிட வைக்கணும். ஏன் அப்படின்னா இந்த வேல் வந்து எதை குறிக்கும்? ஞானத்தை குறிக்கும். ஞானத்துக்கு முன்னாடி எந்த வினையும் ஒன்றும் செய்ய முடியாது. கதிர்வேல் மரவேல் வினையோடு விடும் கதிர்வேல் மரவேல் அப்படின்னாரு. அந்த வேலாயுதத்தை நான் இன்னைக்கு மறக்க மாட்டேன் சார் அப்படின்னாரு. வேலாயுதம் அவ்வளவு முக்கியமான ஒரு ஆயுதம். ஏன்னா சுவாமியை கொடுத்த ஒரு ஆயுதம் அல்லவா. எப்பயுமே பார்த்தீங்கன்னா சாமியோட நெஞ்சில் தாங்கியே இருக்கும். அவர் கையில் கூட வச்சுருக்க மாட்டார். நெஞ்சில் தான் சாய்ச்சி வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அது எப்போயுமே ஞானம் இறைவனிடம் தங்கியே இருக்கின்ற காரணத்தினால் அவர் இயங்க வேண்டிய அவசியம். அதனால் அது மார்பிலே சாய்ந்து அவர் ஞான பண்டிதனாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான். இருசேர் இருவனையும் சேரா இறைவனை பொருள் சேர்ப்புகள் புரிந்தார் மாட்டு என்று கூறுவதற்கிணங்க பொருள்நூலாகிய சாத்திரத்தையும் புகழ்நூலாகிய திருமுறைகளையும் பாட வேண்டும். அப்படி வினையோடு விடும் கதிர்வேல் மரவேல். அப்படி அதன்படி நடந்தோம் என்று சொன்னால் நமக்கு என்ன ஆகும்? இந்த வேலாயுதத்தை கொண்டு முருகப்பெருமான் என்ன செய்வார்? நம்மளுடைய வினைகளை போக்குவார். வினைகள் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நமக்கு அடுத்து இருவினை ஒப்பு வரும். இருவினை ஒப்பு மல பரிவாகமாகும். இந்த ஆணவ மலமாவது சிறிது சிறிதாக தேய்ந்து கொண்டே வரும். எப்படின்னா முதல்ல அடிப்படையில் கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்வோம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? தொண்டு செய்ய ஆரம்பிப்போம். எல்லோரும் தொண்டு செய்கிறாங்க, நம்மளும் கொஞ்சம் தொண்டு செய்து தான் பார்த்தா என்ன? எல்லோரும் பூ கட்டுறாங்க, நம்மளும் கொஞ்சம் கட்டி பார்த்தா தான் என்ன அப்படின்னு அப்படியே வரும். இப்படி தான் அவர் எடுத்ததுமே எல்லா தொண்டுலாம் செஞ்சிடாது. இந்த வீடு சாதாரணமாக தொண்டு செய்ய. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த தொண்டு செஞ்சால் என்ன கிடைக்கும்? சில பேர் பார்த்தீங்கன்னா பயன் கேட்பாங்க. அந்த பயனை தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த வழிபாட்டில் இறங்குறது சில பேர். அப்படி சில பேர் எந்த எதிர்பார்ப்பையும் விரும்பாமல் சாமி எனக்கு எது கொடுத்தாலும் கொடுக்கணும், நான் அவருக்கு பணி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற முறை போட்டு செய்கிறது உண்டு. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அவர் ஏதாவது கொடுத்தா தான் நான் பணி செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை எப்போதும் அவருக்கு ஒன்று செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அவரை கையில் விட்டுட்டு நீ வாடி தொண்டு. ஏன்னா நம்மளோட பிறவியே எதுக்கு அப்படின்னா இறைவன் தொண்டு செய்வதற்கு தான் அந்த பிறவி. தலையால் வணங்குவதும் கண்களால் அவரை காண்பதும் அதுக்கு தான் சாமி இந்த கண்ணை கொடுத்துருக்காரு. நம்ம உலகப் பொருளை போய் நாடிக்கிட்டு இருக்கோம் அந்த கண்ணை கொண்டு. ஆனால் நாம் நாட வேண்டியது அவரை. அவர் எப்படிப்பட்டவர்? அவரை நம்ம அளக்க முடியுமா? அவரை பார்க்க முடியுமா? அவரை நினச்சிக்கிட்டே இருக்கிறோம், பணி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நேரம் அந்த துன்பம் வரையிலே நமக்கு கஷ்டமா. அது வந்து நாம் செய்த வினைப்பயன் தான் காரணம். அது இறைவன் பொறுப்பு இல்லை, நாங்கள் செய்கின்ற வினைப்பயன். இப்போ நல்ல செஞ்சு அனுபவிக்கும் போது இன்பமாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் யார் அது நீங்கள் செய்த புண்ணியம். தீவினை அனுபவிக்கும் போது நீங்கள் செய்த பாவமானது நமக்கு துன்பமாக ஆளது. எத்தனையோ பிறவியில் நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஒரு பிறவி ரெண்டு பிறவியில் இல்லை, எத்தனையோ பல பிறவிகளை செய்து வைத்திருக்கின்றது. இப்போ வந்து நமக்கு சேரும்போது நமக்கு அது துன்பமாக தெரியும். புரிஞ்சிச்சா? அதனால் நம்ம துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எதை வந்தாலும் எல்லாம் சாமியோட திருவருள் மீது அதை அனுப்பிச்சிக்கிட்டே இருக்க வேண்டும். சரி, வினையோடு விடும் கதிர்வேல் மரவேல். பெருமானே அந்த வேலாயுதத்தை நான் மறக்க மாட்டேன். ஏன்னா அது என்னுடைய வினையை கெடுக்கக்கூடியது, என்னுடைய வினையை நீக்கக்கூடியது அந்த வேலாயுதம், அந்த கதிர்வேலை மரவேல். நான் எப்படிப்பட்ட இருக்கேன் அப்படின்னா மனையோடு தியங்கி மயங்கி இழவும். நான் மனைமக்களோடு சேர்ந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா நான் எப்படி சாமி ஒன்றை நினைக்க முடியும்? இங்கே போய் நான் மயங்கலாமா அப்படின்னு கேட்டேன். சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க அப்படின்னா மனைவி வீட்டில் போய் அவங்க அம்மா வீட்டில் கொண்டு போய் விடுறது போவாங்களா? போகும்போது விட்டுட்டு திரும்பி வருவாங்க. மறுபடியும் திரும்பி உடம்பு நல்லா சௌக்கியமாக பார்த்துக்கோமா மனைவிட்ட விட்டுட்டு வர வேண்டியதுதானே. போய் அந்த பாசம் இழுக்கும். போவாங்க, அப்புறம் வருவாங்க. அப்புறம் வேலைக்கு சாப்பிடுமா, போய்ட்டுமா, மாமா போயிட்டு வரேம்மா விட்டு வருவார். அப்புறம் மருமகளுக்கு போயிட்டு இது எல்லாம் இது மாத்திரை மெடிசன்லாம் கரெக்டாக சாப்பிடு, வேலைக்கு நல்லா பத்திரமா இரு, நான் வர்ற வரைக்கும் நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த அளவுக்கு மனைவியோடு என்ன செய்வாங்க? தியங்கி மயங்கி இருப்பாங்க. அதைத்தான் சொல்கிறார், தியங்கி மயங்கி இடவோ மனை நான் அது போய் நான் மூழ்கி இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நமக்கு வந்து இல்லறம் தேவைதான், ஆனால் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பற்று இல்லாமல் இருக்கும். தாமரை இலையில் தண்ணி விட்டுமா? தாமரை இலையில் தண்ணி விட்டுரும், ஒட்டாது. தண்ணியில் தான் இருக்கும் ஆனால் ஒட்டாது. அதுபோல் நம்ம உலகத்தில் தான் இருக்கணும்.
மனைவி மக்களோட தான் இருக்கணும், ஆனால் அவங்க கூட ஒட்டக்கூடாது, ஒட்டாமல் இருக்கணும். என் பேரன், என் சொந்த பந்தம், என் வீடு அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது. அப்படி இந்த இடத்துல சொல்கிறாரு, சொல்கிறார், வினையோடு விடும் கதிர்வேல் மரவேன் மனையோடு தியங்கி மயங்கி இடமும் சுனையோடு அரும் துறையோடு பசும் திணையோடு இதனோடு திரிந்தவனே. அந்த வள்ளி தேவியை முருகப்பெருமான் திரைப்புணத்திலும் சோலைகளிலும் அருவிகளிலும் அங்கு இங்கு திரிந்து வள்ளி தேவியை துரத்தி என்ன செஞ்சாராம் சாமி, காதல் பண்ணி கல்யாணம் முடிச்சாராம். யாரை? வள்ளி தேவி. இப்போ தேவியான வந்து அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ், பெற்றோர்களாக பார்த்து நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம். வள்ளி தேவியா இது என்ன பொருள் அப்படின்னா, தன்னை நாடி வருகின்ற உயிர்களுக்கும் இறைவன் அருள் செய்வார். அது மாதிரி சென்று போயும் சாமி என்ன செய்வார்? அருள் செய்வார். தானே வந்து அருள் செய்வார், வந்த உயிர்களுக்கும் அருள் செய்வார். ஆ சார், இன்னும் ஆடைகளுக்கு வந்துருக்காங்க சார், ஆடைகளுக்கு ஆரம்பிச்சு பண்ணுங்க. என்ன அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதோடு நாம் என்ன செய்யக்கூடாது, மயங்கி திரும்பி விடக்கூடாது. ஆனால் முருகப்பெருமான் என்ன செய்தார்? வள்ளி தேவியை வந்து மனம் முடித்ததன் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு இறைவனே வந்து என்ன செய்வாராம்? குருநாதராக வந்து அருள் பாலிப்பார். ஒவ்வொரு உயிர்களுக்கும் எப்படி செய்வார் அப்படின்னா, இப்போ சுத்தமாயா கோணத்தில் சுவாமியை நேரடி கொண்டார், அஸ்தமாயா கோணத்தில் மான் வலுத்தாங்கி வந்து இறைவன் வந்து அருள் பாலிப்பார். நம்மை போன்ற சகலவர்க்க ஆன்மாக்களுக்கு இறைவன் குருநாதராக வந்து மானுட சட்டை தாங்கி வந்து சுவாமி பேசுவாராம். இப்போ நம்ம எப்படிப்பட்ட ஆன்மா அப்படின்னா சகலவர்க்க ஆன்மா. நம்மை போன்ற ஆன்மாக்களுக்கு சாமி எப்படி அருள் செய்வார்? குருநாதராக வந்து அருள் செய்வார். நாம் தேடி போகிறவர் குருநாதர் கிடையாது, நம்மை நாடி வருபவர் தான் குருநாதர். அப்படி நமக்கு பக்குவம் வருகின்ற காலத்தில் குருநாதராக இறைவன் எழுந்தருளி வந்து நமக்கு அருள் செய்யும். இப்போ வள்ளி தேவிக்கு வந்திருக்காரு அப்படின்னா, அப்போ அந்த உயிருடைய பக்குவத்துக்கு தகுந்தவாறு முருகப்பெருமான் என்ன செஞ்சார்? குருநாதராக வந்தார். வந்து என்ன செய்தார்? மனம் முடித்து காண்பித்தார். அது வந்து என்ன சக்தி? இச்சா சக்தி. எந்த உயிர்கள் இறைவன் மேல் விருப்பப்படுகின்றதோ அந்த உயிர்களுக்கு இறைவன் வந்து அருள் செய்கின்ற தேவையானவை வந்து அவர்கள் நாடி வருவது. இது வந்து இவர் தேடி போவது. இப்போ நாம் நாடி வருவது நல்லதா, தேடி போகிறது நல்லதா? இறைவன்கிட்ட அவர் நம்மளை நோக்கி வருவது நல்லதா, நாம் அவரை நோக்கி போகிறது நல்லதா? நம்ம அவரை நோக்கி போகிறது நல்லதுதான். ஆனால் நீங்கள் தொண்டு செஞ்சீங்கன்னா இறைவன் உங்களை தேடி வந்துடுவார். இது அவங்களுக்கு அப்போ தொண்டுக்கு அவ்வளவு சிறப்பு. அதனால் தொண்டு செய்தால் இறைவனே உங்களை தேடி வந்துடுவார். அப்படி இருந்தால் ரொம்ப சிறப்பு. சரி, அப்படி இந்த பாட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அரும் முதல்ல என்ன சொன்னார்? வினையோடு விடும் கதிர்வேல் மரமே. வினைக்கு நமக்கு ரெண்டு வகை வினை இருக்குது, ஒரு நல்வினை மற்றொன்று தீவினை. இந்த ரெண்டு வினைகளிலும் நாம் வர்றதுக்கு என்ன செய்யணும்? இரு வினைகளையும் ஒருவோடு பார்ப்பது. நல்வினையாக இருந்தாலும் தீவினையாக இருந்தாலும் அது ஒரே போல் ஒக்க நோக்கினால் அதுக்கு நமக்கு இருவினை ஒப்பு வரும். அப்புறம் மலை பரிவாகமாகும், அப்புறம் சத்தினி பாதம் பதியும், அப்புறம் அருள் வீழ்ச்சியாகி ஞானம் பதியும். ஞானத்தை கொடுத்தாலன்றி மோட்சம் கொடா என்று நம்ம ஞானிகள் சொல்லியிருக்கின்றபடி ஞானத்தை கொடுத்து இறைவன் என்ன செய்வார்? மோட்சம். அதுக்கு அடிப்படை இந்த ரெண்டு வினை. இதை கெடுப்பது எது அப்படின்னாரு? கதிர்வேல் மரவேல் வேளாயுதம் போய் என்ன செய்யணும்? அதை வென்றுவிடும், வினைகளை வென்றுவிடும். அதாவது வேலையை நினைப்பதே என் வேலை என்பது, வேலை நினைப்பதே என் வேலை அப்படின்னு கூட வரியாசனம் சொல்லுவாங்க. அந்த வேலையத்தை எந்த நேரம் நினைத்து கொண்டே இருந்தால் அது நமக்கு அருள் பாலிக்கும் என்று வேலாயுதமே சமயம். அப்படி அந்த இதை சொல்லி ரெண்டாவது மனையோடு தியங்கி மயங்கிவிடும். நம்ம என்ன செய்வோம்? உறவுகளுக்கெல்லாம் மனைவி மக்களோடு உறவு கொண்டு அதிலே மூழ்கி இருந்தோம் என்று சொன்னால் இறைவனை நாம் நாட முடியாது. அதனால் அதிலே போய் அழுந்திடக்கூடாது என்பதை ரெண்டாவது இறைவனே வந்து தொண்டு செய்தால் அவரே வந்து தேடி வந்து அருள் செய்கின்ற அந்த திறத்தை அடுத்த வரையும் சொல்லி இருப்பாங்க சார். சுனையோடு அரும் துறையோடு பசும் தினையோடு இதனோடு திரிந்தவனே என்று அங்கே இங்கே திரிஞ்சு போய் வள்ளி தேவி என்ன செஞ்சாராம்? மனம் முடித்தாராம். நமது
அதை இந்த பாட்டில் அழகாக சொல்கிறாரு அப்படிங்கிறார். அதனால் இதில் என்ன தெரியுது அப்படின்னா, இருவினை ஒப்பு வர வேண்டும் என்பது நல்லா தெரியும். பெருமானே, அடியனுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? அருள் செய்ய வேண்டும். உலகத்தோடு பற்றுக்கொள்ளாமல் உன்னுடைய திருவடியை மறவாமல் இருந்து உன்னுடைய வேலாயத்தை நான் மறக்காமல் இருக்க வேண்டும் என்று நாமும் வேலாயத்தை நினைத்தோம் என்று சொன்னால் நமக்கு அது ஞானத்தை நல்கும். வேலாயத்தை எதிர்ப்பு ஒப்பானது ஞானத்துக்கு. வள்ளி தேவி இச்சாசக்தி, தெய்வயானைமை கிரியாசக்தி, கையில் உள்ள வேல் ஞானசக்தி. இப்போ நமக்கு ஞானம் இருந்தால் தானே இறைவனை அடைய முடியும். அதுக்கு எது வேணும்? அடிப்படை வேல் வேணும். அப்போ இந்த வேலாயுதத்தை தாங்கி இருப்பவர் யார்? முருகன். அந்த வேலாயுதம் நம்ம என்ன செய்யும்? ஞானத்தை நல்கும். அதை சொல்லும்போது புறச்சமை என்றும் அகச்சமை புக்கும் புகழ் மிருதி வழி உழன்றும் ஆச்சரண அறத்துறை வெள்ளவை அடைந்தும் அருங்கலைகள் பல கற்றும் அருந்தவங்கள் பல புரிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்களை உணர்ந்தும் வேத சிறப்பொருளை மிகவும் தெரிந்து சென்றால் ஒரு சைவத்திரத்தை அடையும். இதில் சரியாகிரியா யோகம் பெற்று ஞானத்தினால்தான் சிவனடியை சேர முடியும். அப்படி இந்த ஞானத்தை தருவது எது அப்படின்னா வேலாயுதம் என்று பல இடங்களில் இந்த கந்தர் அனுமதியில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா வேலாயுதம். அப்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த வேலாயத்தை மறவாமல் இருந்து முருகப்பெருமானை நினைந்து என்று சொன்னால் நமக்கு அது ஞானத்தை நல்கும் என்று மிக அருமையாக கூறுகிறார். சரி, இப்போ நம்ம வந்து கதை புராணத்துக்கு போயிடுவோமா? நேற்று காசிவ முனிவர் என்ன செஞ்சார்? தவத்தில் இருந்தவர் மாயையை கண்டதும் என்னாச்சு? அசுரேந்தருடைய மகளாக விளங்கக்கூடிய மாயை என்ன பண்ணால் அழகை காட்டி என்ன செஞ்சால் முயலுடைய தவத்தை கலைத்தார். காசிவ முனிவருடைய தவத்தை கலைத்து உடனே அங்கே இங்குமாக மாயாக மறைந்து இவர் ஓடுறாரு, திடீர்னு மறைஞ்சு அந்த அம்மா எங்கேயோ போயிடுது மாயை. அப்படி அந்த அழகுக்கு கண்டு மயங்கி கிடைக்கின்றார் காசிவ முனிவர். இப்போ அவர் எப்படி புலம்புறாரு அப்படிங்கிறத பற்றி இந்த படம் நமக்கு வருது. தேன் போல இனிய சொற்களை பேசுபவள், சிறிதும் இரக்கம் இல்லாதவள், ஒப்பற்ற மாயத்தில் வல்லவள் ஆகிய ஒருத்தி உம்மிடம் வந்தாளா? நீங்கள் எனக்கு விடையாக சொல்லாமல் அங்கு இங்கும் ஓடுவது ஏன் என்று இப்போ என்ன செய்கிறாரு? காசிவ முனிவர் அந்த காட்டு தபோவனத்தில் என்ன செய்கிறாரு? ஒவ்வொரு இதையும் பார்த்து இந்த மாதிரி மாயை இருக்காளா, அவருக்கு பார்த்து சொல்லுங்க இந்த இடத்துல புலம்புறார். காட்டுகளில் என்னென்ன இருக்கும்? முதல்ல என்ன சொல்கிறாரு? ஃபஸ்ட்டு, வில்லை போல் ஒளி வீசும் நெற்றியுடையவள் வலிய மாயை என்று வலை வீசிய அரிய உயிரை பறித்து விட்டால் கலைமான்கள். முதல் கலைமான சொல்கிறார், கலைமான்களே இந்த மாதிரி மாயை வந்தாங்க, அவளை ஏதாவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்குறாரு? முனிவர் கேட்குறாரு. மான்கிட்ட கேட்க, கலைமான்ட்டே, நீ கலைமானே இந்த மாயை என்ற பெண்ணை பார்த்தியா? அவர் ரொம்ப அழகாக இருப்பான், அவளை கொஞ்சம் பார்த்தேன்னா கொஞ்சம் பார்த்து சொல்லு. அப்படி எப்படி புலம்புறா இருப்பார் முனிவர். எங்கே யார் மேலே தவம் இருக்கணும்? தவம் இருந்து யார்கிட்ட இருக்கணும்? சாமி மேலே ஒன்றணும். சாமி மேலே ஒன்றுவதை விட்டு பெண்ணின்பம் பெருசுன்னு சொல்லிட்டு எங்கே விட்டார்? தவத்தை கழித்து பெண்ணுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டார். அவளை பார்த்தீர்களா? நிலைத்து நின்றாமல் வெகுண்டு தொலைவில் ஓடுகின்றீர்களே, அது ஓடத்தான் செய்யும். அதோடைய வேலையை அது கரெக்டாக செய்யுது. நீ எதுக்குமா ஓடுற? நீ உன்னுடைய வேலை என்ன? நீ தவம் செய்வதை விட்டு நீ பெண்ணுக்கு பின்னாடி ஓடுறிய. அது இறையை தேடி ஓடுது கலைமான். அந்த கலைமானை பார்த்து சொல்றாரு, பாத்தியா? அது அப்புறம் மதம் நீர் நாட்டமுடைய யானையை பார்த்து சொல்றாரு, யானையே நீ என்ன செய்யணும்? பெண் யானையை தேடும் பொருட்டு செல்வாய் என்றால் தனியாக நான் நெடுதூரம் வருந்தாத வண்ணம் என்னை கொடியவனையும் தேடிக்கொண்டு வருவாய் என்று யானைக்கு சொல்றாரு. என்னுடைய அந்த மாயையும் இந்த பெண்களை நீ தேடிக்கொண்டு வருவாய் என்று யானைக்கு தூது சொல்றாரு. இப்படி ஒவ்வொரு இதுக்காக தூது சொல்லும்போது வண்டுக்கு தூது சொல்றாரு. வண்டு போய் நீ பார்த்தியா இந்த பெண்ணை அப்படின்னு சொல்லி இந்த பாடல்கள் பூராமே ஒவ்வொரு பாடலையும் வர்ணிக்கிறது. நாம் யாரை வர்ணிக்கணும் அப்படின்னா சிவபெருமானை நோக்கி தான் நம்ம எது செய்தாலும் சிவபெருமானை முன்னிறுத்தி செய்ய வேண்டும். ஞானிகள்லாம் அப்படி தான் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? வண்டுக்கு தூது சொன்னார். மாணிக்கவாசக பெருமான் வண்டுக்கு தூது விட்டார். அவர் என்னது பெண்ணையா சொன்னார். வண்டு விட்டு அந்த பெண்ணை கொஞ்சம் பார்த்து சொல்லு வண்டே அப்படின்னு தான் சொன்னார். அந்த பெண்ணை எப்படியாவது எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். பூவேறு போனும் புறந்தரனும் பொற்பவைந்த நாவேறு செல்வியும் நான் மகனும் நான் மறையும் மாவேறு சோதியும் வானவரும் தாவரியா சேவேறு சேவடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி அப்படின்னு அந்த வானவர்களும் அறியாத சிவபெருமான் இருக்காரு. இது யாரும் சொல்கிறாரு? வண்டுக்கு தூது சொல்கிறாரு.
வண்டுலே இந்த கோத்தும்பி என்கின்ற ஒரு வண்டு, அது ராஜ வண்டு என்று பேர். அந்த வண்டுகிட்ட சொல்லி சிவபெருமானாகிய எங்கள் தலைவரை நீ என்ன செய்யணும் பார்த்து கொஞ்சம் சொல்லு அப்படின்னு அந்த வண்டுக்கு தூது சொல்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, மாவேறு சோதியும் வானவரும் தாம் அறியாத பெருமானாகிய சிவபெருமானை போய் நீ தூது சொல்லு. அவர் எப்படி இருப்பார்னா, சேவேறு சேவடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி. அவர் விடைவாகனத்தில் அமர்ந்து சேனா விடைவாகனம், அந்த விடைவாகனத்தில் அமர்ந்திருக்கின்ற சிவபெருமானிடம் போய் தூது சொல்லு அப்படின்னார். வேற என்ன சொன்னார், திணைத்தனை உள்ளது ஒரு பூவினில் தேன் உண்ணாதே. இந்த தேன் என்ன செய்யும், ஒவ்வொரு பூக்கள்லையும் போய் தேனை பருகும். பார்த்துருக்கீங்களா? ஒரு பூவில் போய் அதில் எவ்வளவு தேன் இருக்குங்க, ஒரு பூவில் எவ்வளோ தேன் இருக்கும்? கடுகளவு கூட இருக்காது அந்த அளவுக்கு. அதை என்ன செய்யுது, இந்த வண்டு ஒவ்வொரு பூவிலையும் போய் தேனை பருகி 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 கொண்டு வந்து மொத்தமாக திணைத்தனை உள்ளது பூவினில் தேன் உண்ணாது. நீ என்ன செய்கிற, அந்த தேனை எல்லாம் பருகி என்ன செய்கிற, ஒரு இடத்துல சேமிச்சு வைக்கணும். அதை நீ பருகணும், உனக்கு என்ன ஆயிரும், வாழ்நாளே முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு இருக்கும் அந்த தேனை பருகிறதுக்கு. அந்த சிற்றின்பத்தை நாடுவதற்கே உனக்கு என்ன ஆகுது, கொஞ்ச நாள் தேனை உண்றதுக்கே நீ இப்படின்னா, நான் ஒரு தேன் வச்சுருக்கேன், நீ அதை பார்த்துருக்கியா அப்படின்னு பதில் சொல்கிறார். அது எப்படிப்பட்ட தேன் தெரியுமா, நினைந்தோறும் அந்த தேனை நீ நினைச்சாலே இனிக்கும் அப்படின்னா சிவபெருமான் நினைந்தோறும். அப்புறம் அந்த தேனை நீ எந்த நேரம் பார்த்தாலே அது இனிக்கும், பார்த்தாலே சுவைக்கும். நினைந்தோறும் காண்தோறும் அப்புறம் பேசுந்தோறும், அவரை பற்றி பேசினாலே உனக்கு தேனா ஊறும். பேசுந்தோறும் அப்புறம் எப்போதும் எப்போதும் அதை நினைச்சாலே ஊறிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட தேன் அனைத்து எலும்பு உள்ள ஆனந்த தேன் சொரியும். ஆனந்த தேன், அந்த அந்த தேன் எப்படிப்பட்ட தேன், ஆனந்த. மற்ற தேன்னா அற்ப தேன், அதாவது வண்டியினுடைய எச்சிங்கில் இருந்து வருகின்ற தேன். இப்போ நிறைய இது தேனெல்லாம் தயாரிக்கிறாங்க போல தெரியுது. பூக்கள்லேருந்து தயாரிக்கிற தேன் இருக்குது, அப்புறம் தேனீக்கள் தயாரிக்கின்ற தேன் இருக்குது, அப்புறம் பேரிச்சம்பழ விதையில இருந்து கொண்டு போய் அந்த இடத்துல விடுதாங்க, விட்டு அதை எடுத்துட்டு வந்து அதை அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்க்குறாங்க. இது நம்ம பேரிச்சம்பழத்துலேருந்து தேன் தயாரிக்கிறாங்க, பல இதில் தேன் தயாரிக்கிறாங்க. ஆனால் உண்மையான தேன் எப்படின்னா, உண்மையான என்ன தேனீக்கள் கொடுக்க பாருங்க, அதுதான் ஒரிஜினல் தேன். ஏமாத்திடுறாங்க நிறைய இந்த சீனி பாவெல்லாம் போட்டு ஏமாத்திடுறாங்க. சரி, சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது அந்த மாதிரி தேன் இருந்தாலும் சிறப்பாக இருக்கும். புளிப்பாக இருக்கும் அந்த தேன், லேசாக துவப்பு புளிப்பு ரெண்டு இருக்கும். அப்படிப்பட்ட தேனை தான் சுவாமிக்கு அபிஷேகம் செய்தால் ரொம்ப தேன் தேன் பால் தயிர் ஆட்டு வந்தானே, தேன் பால் தயிர் ஆட்டு வந்தானே தேவனே திரு ஆவடுதுறையில் ஆணையே என்னை உடைய அஞ்சல் என்று அருளாய ஆர் எனக்கு கூட அவர்கள் ஏறே என்று கூட சுந்தரம் சாமிகள் அழகாக பாட்டு பாடுறாரு. இப்படி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தேனை பற்றி சொல்லிப்பா. தேனை அபிஷேகம் பண்ணால் அவ்வளோ சிறப்பு, வாழ்க்கை வந்து சுகம் வரும். சுகமாக இருக்கணுமா, தேனை அபிஷேகம் பண்ணோம்னா அது மாதிரி குழந்தை பிறக்காதவங்களும் குழந்தை பிறக்கும், வாழ்க்கையில் இன்பம் கிடைக்கும். தேன் வந்து இன்பம் சுகம். நான் சுகமாக இருக்கணுங்க, இந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கணுங்க. நான் தேனை அபிஷேகம் பண்ணால் நோய் நொடிகள் வராது. சாமிக்கு அந்த அபிஷேகம் இதெல்லாம் கொடுக்காங்க. தேனோட நண்பர்கள் வருது, அந்த குழந்தை பெறுவதற்காக போட்டிருக்காங்க. ஆனால் அது வந்து சுகத்தையும் தரும். அபிஷேகம்னா ரொம்ப சிறப்பு. ரெண்டாவது தேனில் வந்து பார்த்தீங்கன்னா தேனை வந்து இதில் குழைச்சி இதில் குழைப்பாங்க, பஞ்சாமிரதத்தில் குழைப்பாங்க, அதில் சேர்ந்து அபிஷேகம் பண்ணுறது அது கூட கொஞ்சம் பவர். அதே இது பார்த்தீங்கன்னா வில்வ பழத்தில் தேனை குழப்பி அபிஷேகம் பண்ணால் ஒரு அசுவமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். ஒரு அசுவமேத யாகம்னா என்ன பிறப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு அசுவமேத யாகம்னா இந்திரனாக போய் பிறப்பாங்க. அந்த அசுவமேத யாகம் பண்ணும்போது இந்திரன் ஒளிஞ்சிருந்து பார்த்து என்ன செய்யறான், அந்த குதிரையை கொண்டு போய் பாதாள உலகத்தில் கொண்டு போய் பதுக்கிக்கிறான். இந்த யாகம் பண்ணால் நம்ம பதவிக்கு வேட்டு வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், உடனே அந்த பாதாள உலகத்தில் கட்டியிருக்கிற பாதாள உலகத்தில் கொண்டு போய் அதை போய் கட்டி வச்சுட்டு வர, உடனே அந்த 60,000 பேருக்கு போய் தேடி போக அந்த முனிவருக்கு முன்னாடி போய் இருந்துச்சு. கபிலமா முனிவர்கிட்ட முன்னாடி இருந்ததும் அப்போ இந்த முனிவர் தான் எடுத்து வச்சிருக்காங்க சொல்லி அத்தனை பேரும் அம்பை வீசுவாங்க. அத்தனை பேரும் நெற்றிக்கண்ணை திறந்து பஸ்மமாக்குவார் அந்த கபிலமா முனிவர். அதை நம்ம பார்த்தோம். அப்படி இந்த தேன் வந்து எதற்கு உதவும் அப்படின்னா பல வகைக்கு உதவும்.
அப்படிதான் இப்போ மாணிக்கவாசக பெருமான் என்ன சொன்னார், நான் ஒரு தேன் வச்சுருக்கேன், அது எப்படிப்பட்ட தேன்னா ஆனந்த தேன், அதை நினைந்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் நினச்ச மாத்திரத்தில் அது ஊறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த நேரம் சாமி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஆனந்தமாக தேன் ஊறிக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே. நீங்கள் நினைக்க மறந்துட்டீங்கன்னா அது ஊறாது, அப்படியே தான் இருக்கும். நீங்கள் நினைத்தால் ஊறும், அவரை பார்த்தா ஊறும், அவரை நினைந்தோறும் காண்தோறும் அவரை பற்றி பேசினால் ஊறும், அவரை எப்போதும் நினைத்து கொண்டிருந்தால் எத்தனை வார்த்தை சொல்கிறார் பார்த்தீங்களா? நினைந்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்து எலும்பு அந்த தேனை நினைக்கும் போதெல்லாம் என்ன ஆகுமா, உடம்பெல்லாம் குறிப்பாக இருக்கும், அனைத்து எலும்பும் உள்ளே உருகுமா. நீ உண்மையிலே உணர்வு இருந்ததுன்னா சாமியை சிந்தனை பண்ணிங்கன்னா அனைத்து எலும்பும் உள்ளே உருகும். நமக்கு உழுகிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா நம்ம வந்து எதில் இருக்கோம், பல சிக்கலுக்கு நடுவில் நாம் இல்லற வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கின்றோம். அப்படி தானே இருக்கோம். வீட்டுக்கு போயாச்சுனாலே பல சிக்கல், ஆளாளுக்கு ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. வீட்டுக்கு போனது பார்த்தீங்கன்னா வேலை ஏதாவது கொடுத்துருவாங்க, போய் சாப்பாட்டுக்கு வடையை வாங்கிட்டு வாப்போ அப்படிம்பாங்க. அவர் வாங்கிட்டு வருவார். கொஞ்சம் நைட்டு இட்லி தோசைலாம் சுட வேண்டியிருக்கு, மாவுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன், போய் வாங்கிட்டு வந்துடு அப்படிம்பாங்க. அடுத்து விளைச்சலாக வச்சுருவாங்க. அடுத்து இப்படி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயாச்சுன்னா பல வேலைகள் இருக்கும். நம்ம இறைவனை சிந்திப்பதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை வச்சுருப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வீட்டுகளில் அந்த துணிமணி வைக்கிற இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் துணிமணி எல்லா ரேக்குகளும் அடிக்கிறாங்க. அத்தனை ஒவ்வொரு வட்டமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்துடக்கூடாது, ஆளாளுக்கு சேலை வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. பெண்கள் பூராவே இருக்கிற சேலையெல்லாம் வாங்கி வாங்கி எதை செஞ்சுருவாங்க, வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அங்கங்கே கேப்புக்குள்ள சொருகி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எப்போ தெரியும் அப்படின்னா அந்த வெள்ளை அடிக்கும் போது தான் தெரியும். அப்போ எடுத்து வெளியில் போடுவாங்க பாருங்க, அப்போ தான் தெரியும். அத்தனையும் இதில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மட்டும் இடமே இருக்காது, வைக்கிறது தேடி பார்ப்பாங்க, எங்கே காலம் அடிப்பாங்க. அத்தனை இது இவங்க உள்பட்டாங்கன்னா அப்புறம் இவங்க எங்கே கொண்டு போய் வைக்க, தலையில் கொண்டு போய் வச்சுருப்பாங்க. அப்படி என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த தேன் எப்படிப்பட்ட தேன் அப்படின்னா நினைந்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நக ஆனந்தத்தையும் சொல்லியும் குனிப்புடையாளுக்கே சென்றுதாய் நான் யார், என் உள்ளமா ஞானங்களால் என்னை யார் அறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டிலேன் மதிமயங்கி மூணார் உடைதலையில் உண்படித்தே அம்பலவன் தேனார் கமலமே செல்லுதாய் கொத்து. வண்டுக்கு எப்படி தூது சொல்கிறார் பார்த்தீங்களா? இவர் வண்டுக்கு என்ன தூது சொல்லாரு, இந்த அழகான மாயை இருக்காளே அவளை கொஞ்சம் ஏதாவது பார்த்து வண்டே கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்னாரு. முனிவர் தவத்தை கலைத்து என்ன செஞ்சார், பெண்ணின் முகத்துக்கு மயங்கி அந்த பெண்ணை போய் பார்த்தாயா என்று நான் யார், என் உள்ளமார் ஞானங்களால் என்னை யார் அறிவார். நான் யாருக்கு யார்தான் தெரியுமா, நாம் எங்கேருந்து வந்திருக்கோமா தெரியுமா, நாம் எங்கே இருந்தோம், இது மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம், இப்போ இந்த பிறவியில் இருக்கோமே, இதுக்கு முன்னாடி பிறகு நம்ம என்ன பிறவி எடுத்தோம் அதாவது நமக்கு தெரியுமா தெரியாது. அது பக்குவமுடைய காலத்தில் தான் சாமி உணர்த்துவார். என்னை காட்டி உன்னை காட்டி இந்த தொட்டிலே ஆட்டி வளர் சொக்கனாதா என்று அப்போ தான் காமிப்பார் முக்தி காலத்தில். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பெருமானை என்ன செய்யணும், நான் யார், என் உள்ளமார் ஞானங்களா. உள்ளத்தில் யாரை வைக்கணும், ஆனால் ஏன் யார் அவரோடு அன்பாக இருக்கின்றார்களோ நம்முடைய உள்ளத்தை சிவபெருமான் திருடி விடுவார். அப்படி இல்லை அன்பு குறைஞ்சிருச்சுன்னா இந்த உள்ளத்தை திருட மாட்டார், அது உள்ளமாகவே இருக்கும், அவர் அவராகவே இருப்பார். நம்ம உள்ளத்தை திருடணுமா வேண்டாமா, நம்ம ஆளுக்கு பூத்திரன்னு ஒரு பேர் சிவபெருமானுக்கு. ஏன்னா 1008 மலர்கள் ஒரு மலரை சாமி என்ன பண்ணாரு, விஷ்ணு பூசிக்கையில் ஒரு மலரை மறைத்தார், 1008 மலர்களால் அச்சுட்டார். 1007 முடிஞ்சிருச்சு, 8வது மலர் இல்லை, பூஜை விட்டு எரியக்கூடாது பார்த்தார் விஷ்ணு. உடனே யோசிச்சார், டக்குன்னு தன் கண்ணையை எடுத்து என்ன செஞ்சார், தாமரையாக வைத்தார். அதனால தான் கமலக்கண்ணன் என்று அழைத்தார் சிவபெருமான். கமலம்னா தாமரைன்னு அர்த்தம். கண்ணையே தாமரையாக எண்ணெய்த்து வைத்ததினால் அவருக்கு கமலக்கண்ணன் என்று பெயர். அப்போ எந்த அளவுக்கு அன்பு இருக்கோ அந்த அளவுக்கு சாமி என்ன செய்வார், அந்த உள்ளத்தை நம்மிடம் கொடுக்கும். அந்த பாட்டில் சொல்கிற தோடுடைய சிறியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். நம்ம உள்ளத்தை கவர்கின்ற கல்வன் யாருன்னா சிவபெருமான். அப்போ சாமி திருடனா கூட இருந்திருக்காரா அப்படின்னா நம்ம உள்ளத்தை திருடக்கூடிய கல்வன், என் உள்ளம் கவர் கல்வன் தான் சொல்லுவோம். என்னென்னா எந்த அளவுக்கு நீங்கள் அன்பு செலுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு சாமி எனக்கு உள்ளத்தில் வந்து உட்காந்துட்டு நீங்கள் போனாலும் அவர் போக மாட்டார். அந்தளவுக்கு எப்படி இருப்பார், ஸ்ட்ராங்காக உள்ள இருப்பார்.
அதுக்கப்புறம் சில நாடும் நகரும் நத்திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடிமின் பாடி பணிமின் படிந்தவின் கூடிய நெஞ்சத்து கோயிலா. நம்ம நெஞ்சத்தை விட்டு அகலாமல் இருப்பார். உள்ளத்தையே பெரும் உள்ளமே பெரும் கோயிலாகவும் மூணுடம்பு ஆலயமாகவும் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசலாகவும் தெல்லை தெரிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கமாகவும் அங்கே வெளிப்பட்டுட்டோம். இப்போ என்ன சொன்னார்? நான் யார்? என் உள்ளமார் ஞானங்களால் என்னை யார் அறிவு? வானோர் பிரான் என்னை ஆண்டினர் மதி மயங்கி ஊனார் உடைதலையில் உண்பணித்தேர் அன்பளவன். பிச்சை பாத்திரம் எழுதியிருந்தார். உடைதலையில் உண்பணினா படித்தேர்ந்து கொண்டு வந்து சாமி வந்து பிச்சை பாத்திரம் எழுதுறாரு பார்த்தீங்களா? அது எதுக்காக எழுதுறாரு தெரியுமா உங்களுக்கு? எதுக்காக பிச்சை பாத்திரம் எழுதுறாரு? நம்மளுடைய வினைகளை வாங்குவதற்காக பிச்சை பாத்திரம் எழுதி எழுதுகிறாரு, வாங்க வராரு. நான் வழக்கம் போல் கை சொல்லியாருக்கு போயிட்டு வாப்பா அப்படின்னுவோம். வினையை வாங்க வந்தவங்க நம்ம என்ன செய்வோம்? இந்த திருவோடு எடுத்தவங்களும் போடணும்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? திருவோடு வந்தவங்க கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்கிற காரணம் வந்து இதுதான். நம்மளுடைய வினைகளை வாங்குவதற்காக வந்திருக்காங்க. நாம் எது சொல்லி அனுப்பிச்சிடணும். நம்மளால் இயன்றது ஏதாவது இருக்கிறத நம்ம என்ன செய்யணும்? அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது கருத்து. அப்படி எது வந்தாலும் அறம் செய்வது ரொம்ப சிறப்பு, சால சிறப்பு. அறம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அறம் செய்ய இல்லையா விரும்பவாது செய்யணும். பிற உயிர் கொடுக்க வேண்டும் என்கின்ற விருப்பமாவது வரணும். விருப்பம் வந்தால் சிவபெருமான் என்ன செய்வார்? நம்மளை செய்ய வைப்பார். அப்படி விருப்பம் இருந்ததுன்னா இறப்பவருக்கு ஈய வைத்தார். பிறர் கொடுக்க வேண்டும் என்பதற்கு சிவபெருமான் என்ன செய்வாரோ கொடுக்க வைப்பார். சரி, அப்படி கொடுத்தாச்சு அப்படின்னா அப்படி கொடுத்தவர்களுக்கு அருளும் வைப்பார். சரி, கொடுக்காம பணத்தை மறைச்சி வச்சவர்களுக்கு கடும் நரகங்கள் வைத்தார் அப்படின்னு எப்படி சொல்கிற பாருங்கள். இறப்பவருக்கு ஈய வைத்தார். ஒருத்தர் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சாமி கொடுக்கிறார். கொடுத்தது அப்படி மீறி கொடுத்தாருன்னா அவர்களுக்கு அருளும் வைத்தார் அப்படின்னா கரப்பவர் தங்களுக்கு எல்லாம் கடும் நரகங்கள் வைத்தார். இறப்பவருக்கு ஈய வைத்தார், ஈவவருக்கு அருளும் வைத்தார், கரப்பவர் தங்களுக்கெல்லாம் கடும் நரகங்கள் வைத்தார். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா தேவைக்கு மேலே பணம் சேர்ந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும்? தான தர்மங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இருக்கிறதுலேருந்து 10 பைசா குறையக்கூடாதுன்னு இருந்துன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அதுலேருந்து ஒரு மூட்டை கூட வெளியில் எடுத்துடக்கூடாது அப்படின்னம்னா என்ன ஆகிடும் அப்படின்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகள் வரும். வேற ஒன்றும் இல்லை. எத்தனை கோடி சொத்து சேர்த்து வச்சுருக்கோம் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்ததுக்கு வந்தவங்களாம் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம எத்தனையோ பார்த்துருக்கோம் நிறையா. இந்த காமாட்சி ஜுவல்லர்ஸ் பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ சொத்துலேருந்து கடைசி ஒன்று கூட அனுபவிக்காமல் போயிட்டார். கடைசி என்ன ட்ரஸ்ட்டு போயிடுச்சு. எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் கடைசி கொண்டு போக முடியுமா? நான் 100 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கேங்க. எனக்கு போது 100 கோடி ரூபாய் அனுப்பி விட்ருவாங்க, மேலே டெபாசிட் பண்ணி விட்ருவாங்களா? மேலே முடியாது. நாம் இங்கே சேர்த்துக்கூடிய செல்வம் எது தெரியுமா? சொல்லுவோம். நாம் இங்கே செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா சிவபுண்ணியம் செய்ய வேண்டியது. அது ஒன்று தான் நமக்கு கூட துணைக்கு வரும். மற்ற எதுவுமே கூட வராது. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேனே, இப்போ வெகு நாளாக ஒரு 10 நாளைக்கு நீங்கள் டூர் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான ஆயுதங்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்குவீங்களா? தேவையான ஜாமான்கள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்களா? முதல்ல என்ன செய்வீங்க? ஒரு 2-3 நாளைக்கு தேவையான சாப்பாடு எடுத்துகிட்டு போவீங்க. புதுச்சோறுலாம் கட்டி வச்சு கொண்டு போவீங்களா? அப்புறம் வாட்டர் பேக்கில் தண்ணி எடுத்து வைப்பீங்க. எடுத்துப்பீங்களா? சும்மா அப்படி போயிடுவீங்களா? வெறும் ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து போயிடுவீங்களா? தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு போவீங்க. மற்ற நாள் கடையில் சாப்பிட்டா கூட ஒரு 2 நாளைக்கு என்ன செய்வோம்? ஒரு புளியோதரையை கட்டி ஒரு 2 நாளைக்கு உபயோகிக்கிற வேண்டியதான் அப்படின்ட்டு என்ன செய்வோம்? அதை எடுத்துகிட்டு கிளம்புவோம். அப்போ 2 நாள் சாப்பாடு நமக்கு மிச்சமாயிருது. உடனே அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வைப்போம். அடுத்து என்ன பண்ணுவோம்? வேறு என்ன கொண்டு போவோம்? வேறு என்ன திங்ஸு? வாட்டர் பாக்கெட், பிஸ்கட் பாக்கெட், இதை பாருங்க கரெக்டாக. பழங்கள் வேறு ஒன்று சொன்னால் அப்படி வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி தேவையான பொருட்களெல்லாம் கொண்டு போவோம். எதுக்காக? நாம் பிரயாணம் செய்வதற்காக. அதுபோல் நம்ம இங்கேருந்து கடைசி கிளம்பும் போது தேவையான பொருளை இங்கேருந்து கொண்டு போகணும். என்ன பொருள் கொண்டு போக சொல்லுங்க பார்ப்போம். நாம் செய்கின்ற நல்வினையும் தீவினையும் தான் நாம் இங்கேருந்து வேறு எதையுமே கொண்டு போகணும். அப்போ இங்கே இருக்கும்போது என்ன செய்யணும்? 4 பேருக்கு நல்லது நிறைய செய்யணும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அடியார்களுக்கும் சிவபெருமானுக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்னென்ன புண்ணியம் செய்யணுமோ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் எந்த செயல் செய்தாலும் சிவபெருமானை முன்னிட்டு செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாம் சிவன் செய்யறது. சிவன் தர வந்தது, இடையில் வந்த இச்செல்வம் சிவன் தந்ததுன்னு நினைக்கணும். அப்படிதான் பட்டத்தை நினச்சேன். என்ன நினச்சாரு? படுக்கை எங்கும் புறம் திண்ணை உண்டு, பசித்து வந்தால் கொடுக்க சிவன் உண்டு அப்படின்னாரு. பசித்து வந்தால் சிவபெருமான் எப்படின்னாலும் படிக்காந்துருவாங்க. நம்ம எல்லாம் வீட்டையே விட்டுட்டு திறந்து போனாலும் கூட எங்கேனாலும் சாமி என்ன செய்வாராம்? சாப்பாடு கொடுத்துருவாங்க.
அப்படிதான் அடின்னு பார்த்தீங்கன்னா சதுரகிரி போயிருந்தேன். போயிட்டு வரும்போது சரியான பசி. என்னடா செய்வோம்னு நினச்சிட்டு உடனே அடிக்கலாம் உடனே சரி திருமொழியில் படித்தா இந்த இடத்துலயே சாமி சாப்பாடு கொடுப்பாங்க, அந்த பதியம் இருக்குது, அந்த பாட்டை வேணால் படிப்போம் அப்படின்னு பாடுவார் ஒரு இடத்துல அந்த ஒரு பெரிய பாடல் இருக்குது. நான் கூட உட்காந்துட்டு இந்த பாட்டை படிச்சுட்டு இருக்கேன். பாடுவார் பசி தீப்பாய் பரவுவார் பிணிகளைவாய் ஓடு நின் கடனாக உன் வழிக்கு உழல்வானே காடு நின் இடமாக கடுவிருள் நடமாடும் வேடனே கூறுகாவூர் வெள்ளடை நீ என்றே அப்படின்னு நான் கரெக்டாக காட்டுக்குள்ளே தான் இருக்கும். என்ன செய்யணும், பசி இருக்குது, பாடுவார் பசி தீர்ப்பாய் பரவுவார் பிணிகளைவாய்னு பாடுறோம். காட்டுக்குள்ளே தான் இருக்கும். காடில் இடமாகும் கடுவிரில் நடமாடும் வேடனே கூறுகாவும் வெள்ளடை. அந்த நேரத்தில் ஒரு வேகமாக வந்தார், பயங்கர ஸ்பீடில் வந்தார். நீங்கள் பொட்டனை நிறையா இருக்குது, ஒரு பொட்டணத்தை கண்டிப்பாக வாங்கிக்கோங்க அப்படின்னாரு. எது புளியோதரை பொட்டணம் வச்சுக்கோங்க சாமி அப்படின்ட்டு கொடுத்துட்டு ஓடுறாரு. பார்க்கலாம் அவ்வளோ வேகமாக ஓடுறாரு கொடுத்துட்டு. பாடி படித்து முடிச்சது எப்படி எழுது பாருங்க அண்ணன். எனக்கு புள்ளச்சு பிடிச்சி உடம்பெல்லாம் சாமி உன்னுடைய கருணை இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு நம்ம அப்போ தான் அவரை பற்றி பேசித்தார். அப்புறம் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா திரு கச்சூர் ஆலை கோயில் ஒரு கோயில், அங்கே தரிசனம் பண்ண போயிருந்தோம். போயிட்டு நடுவு காட்டு, அது ஒட்ட காடு, ஒன்றுமே கிடையாது. அதை தாண்டி இன்னும் 1 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் தண்ணி தாகத்தை அடக்க முடியல. கோயிலையும் தண்ணி இல்லை, அது உள்ளே இருக்க கோயில் அங்கே தண்ணியே இல்லை. சரி என்னது நடுவில் ஏதாவது போகிற வழியில் ஏதாவது தாங்க முடியாத தண்ணி தாகும், வெயில் சுள்ளுன்னு அடிக்கும். இந்த இடத்துல ஒரு தண்ணி இது ஒரு ஏதாவது குழாய் இருக்கக்கூடாதா அப்படின்னு நினச்சேன். உடனே பார்த்தா அவங்களும் ஒரு குழாய் இருக்குது. ரொம்ப அதிசயமாக போச்சு. குழாய் இருந்தால் பிரச்சனை இருப்பது பெரிய விஷயம் கிடையாது, அதில் தண்ணி வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். திரும்பி பார்த்தா தண்ணி வருது, எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்காது. அந்த நேரத்தில் அப்படியே குழாயை திருப்பி விட்டு நல்லா குடிச்சோம் தண்ணி. சாமியோடைய கருணை எண்ணி அங்கே உள்ள அழுகையாக இருந்துச்சு. ரொம்ப அப்படியே கொஞ்சம் நேரம் அழுதுட்டு சாமிகிட்ட முறையிட்டு தான் அதுக்கப்புறம் தான் பதறாமல் தான் வந்தோம். ரொம்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அவரோடு நாம் ஒன்றுகிறோம் என்று சொன்னால் நமக்கு நிறைய திருப்பங்களையும் மாற்றங்களையும் நம்மளுடைய வாழ்வையில் எல்லா விதமான நன்மையிலும் சிவபெருமான் செய்து கொண்டே இருக்கும். நாம் அந்தளவுக்கு என்ன செய்யணும், சாமியோடு ஒன்றுன்னு நமக்கு மாற்றங்கள் நடக்கிறது நீங்களே அறிவீங்க. அது ரெண்டாவது நீங்கள் இந்த இது சொன்னீங்கல்ல, இந்த நேர்த்திக்கடன் இதெல்லாம் சொல்கிறீங்களா, நேர்த்திக்கடன்லாம் இருக்க வேண்டிய விஷயம் இல்லை. இனிமேல் நேர்த்திக்கடன்லாம் இருக்காது. நீ இதை செஞ்சால் அதை செய்கிறேன், நீ இதை கொடுத்தா நான் அதை கொடுக்குறேன் அப்படின்னு சாமிகிட்ட போய் என்ன செய்யக்கூடாது. நேர்த்திக்கடன் இருக்கக்கூடாது. இதை கொடுத்தா நான் உனக்கு மொட்டை போடுறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. சாமிகிட்ட போய் பேரம் பேசுகிற மாதிரி ஆயிடும். சாமிகிட்ட பேரம் பேசலாமா, பேசக்கூடாது. இல்லை சாமி இந்த பொண்ணு சரியாயிடுச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்கள் ஆலயத்தில் வந்து என்ன செய்கிறேன், பொற்காசுகளாக போடுறேன், நான் வெளியே கொடுக்குறேன், நான் வந்து தான தர்மங்கள் வந்து அங்கே வந்து இதை என்ன சொன்னாங்களே வெள்ளைக்கட்டி வந்து கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னா வேண்டாம். இனிமேல் நேர்த்திக்கடன்லாம் நீங்கள் அடியார் ஆயாச்சுன்னா இனிமேல் நம்ம நேர்த்திக்கடன்லாம் இருக்காது. இதுக்கு முன்னாடி செஞ்சது வேறு. இனிமேல் சாமிக்கு முழு மனதாக நாம் அவர் ஒருவரே முழுமுதல் பொருள்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி நேர்த்திக்கடனே இருக்க வேண்டியது. எதுனாலும் சாமி சரி பண்ணிடுவார். ஆனால் நீங்கள் உங்களுடைய மனதை மட்டும் அவருடைய அன்பை மட்டும் அவர்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய எல்லா விதமாகவும் சரி பண்ணிடுவேன். சரிதானா? இனிமேல் நேர்த்திக்கடன் போட்ட நேர்த்திக்கடன் மட்டும் முடிச்சு அதை முடிச்சுட்டு நிப்பாட்டிடுங்க, அதுக்கப்புறம் வேண்டாம். சரிதானா? அதுக்காக தான் சொல்ல வரேன். என்ன நீங்கள் அதை செஞ்சீங்களா அதை மட்டும் நிப்பாட்டிட்டு அந்த அதை எது சொன்னதை வந்து நிறைவேற்றிட்டு அடுத்து வந்து வேண்டாம். ஏன்னா அடுத்து வந்து சாமி நீங்கள் எது செஞ்சாலும் அவர் சாமி செய்வார். சாமி அதுக்காக நீ இதை கொடுத்தா நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து நமக்கு வந்து பேர பேசுகிற மாதிரி சாமி நிறைய அப்படி தானே செய்கிறாங்க. சாமி இந்த காரியத்தை முடிச்சிட்டேன்னா நான் மறு வருஷம் உனக்கு வந்து மொட்டையை போடுறேன், அப்போ இது செஞ்சால் தான் போடுவாரான், இப்போ செய்யலைன்னா அப்போ போட மாட்டார் போல அப்படி ஒரு கருத்து. அதுமாதிரி என் குழந்தைய கொடுத்தா நான் உனக்கு இது தாரேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம விலைக்கு தகுந்தவாறு தான் எல்லாம் நடக்கும். இது அவங்களுக்கு இது வரைக்கும் நேர்ந்தது போல செய்யலாம் இல்லையா? நான் இது வரைக்கும் செஞ்சுருக்கேன், ஆனால் இனிமேல் வேண்டாம். இனிமேல் வேண்டாம். ஏன்னா நேர்த்துக்கடை வந்து இருக்கக்கூடாது சார். இருக்கக்கூடாது. ஏன்னா இறைவன்கிட்ட வந்து பேரம் பேசுகிற மாதிரி ஆகிடும். இப்போ சாதாரண மனிதனுக்கு என்ன செய்வீங்க, சாமி நீங்கள் ஒரு 10,000 போட்டு பணம் கொடுங்க, உங்களுக்கு வட்டியோடு நான் என்ன செய்கிறேன், நான் திருப்பி கொடுக்குறேன், அப்போ பேரம் தானே அது கொடுத்தா நான் அதை வட்டியோட தாரேன் அப்படின்னு சொல்கிறது பேரம் பேசுகிறது தானே. அப்போ சாமிகிட்ட நீ இந்த காரியம் பண்ணுன்னா நான் உனக்கு தாரேன் அப்படின்னா சாமிகிட்ட பேரம் பேசுகிறது தானே அர்த்தம். சொல்லுங்க வரணும் நன்மையாது சாமிகிட்ட போய் இன்னொன்று சாமி தான் எல்லாம் தரப்போகிறார். அவர் எல்லாம் தரவெல்லாம் எல்லாம் தருங்கான் பெருந்துறையின் மேய பெரும் கருணையான மருந்துருவாய் என் மனத்தை வந்து அப்படிங்கிறாரு மாணிக்கவாசகர். அவர் எல்லாத்தையும் தரக்கூடிய பெருமாள். சிவபெருமான்கிட்ட கிடைக்காத மற்ற தெய்வத்தில் கிடைக்க போகுது சொல்லுங்க பார்ப்போம். அவர் தந்து தான் எல்லா தெய்வமே நம்மக்கிட்ட வாங்கி கொடுக்குறாங்க. அவரே எல்லாம் தருவார்.
ஆனால் அவர்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா சாமி எல்லா விதமான சிறப்பும் நமக்கு பண்ணுவார். இதை விட்டுட்டு நாம் போய் எனக்கு இந்த காரியத்தை மட்டும் நீ நடத்திடு, உனக்கு நான் என்ன பொங்க வைக்கிறேன் சாமி, பொங்க வைக்கிறேன் எனக்குள்ள இந்த இடத்துல பொங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் நிச்சயமோ சாமிகிட்ட வேண்டுவோம். பொங்கலை வச்சா சரியா போச்சா, அவர் அந்த பொங்கலுக்காக உட்காந்துருக்காரு சாமி சொல்லுங்க பார்ப்போம். அது கிடையாது. அதாவது நம்ம சாமி எதுக்காக உள்ளே இருக்காரு அப்படின்னா ஒவ்வொரு உயிருடைய அன்பை பெறுவதற்காக ஏங்கி இருப்பாராம் சாமி. இந்த உயிர் தன் மேல் அன்பு செலுத்தாதா அப்படின்னு ஏங்கி இருக்காரு. எல்லா உயிரிடத்தையும் அன்பு செலுத்தணும்னு சொல்கிறாங்கல்ல, எல்லா நூல்களும் சொல்ல வேண்டிய கருத்து என்ன? எல்லா உயிரின் மேலும் அன்பு செலுத்த வேண்டும். எல்லா உயிரிடத்தையும் அன்பு செலுத்தினா எல்லா உயிருக்குள்ளும் யார் இருக்கா அப்படின்னா ஈசன் அங்கேயே குடிக்கொண்டு இருக்கிறார். அதனால் எல்லா உயிரிடத்தும் அன்பு செலுத்தணும். பகைவராக இருந்தாலும் கூட அவரிடம் நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பு செலுத்தணும். ஓடுதில்ல அப்படி பகைவராக இருந்தாலும் கூட நாம் அவர்களுக்கு நன்மை செய்யணும். அதனால தான் சாமி எல்லா உயிரிடத்தும் எல்லா பொருள்களிலும் முதற்கொண்டு சாமி நீக்கமர நிறைந்திருக்கின்றார். அதனால் எல்லா உயிரிடத்தும் நாம் அன்பு செய்ய வேண்டும். அதாவது 6 உயிரிடத்தும் அன்பு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது வல்ல. தண்ணி குடிக்கும் போது இப்படி குடிக்கணும், கடை குடிச்சிடக்கூடாது. நான் எப்படி குடித்தேன் பார்த்தீங்களா? நல்லா பாருங்க. மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு உள்ள வாயை முடிக்கணும். வாயை மூடிக்கிட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சிலவதே அண்ணாக்க வந்து கடன்னு அண்ணாக்க வச்சுக்கிட்டு இன்னும் என்ன ஆயிரும் அப்படின்னா உள்ளே போய் ஏதாவது போய் சிக்கணும். தண்ணி நீ அவ்வளோ போட்ட நீங்கள் உள்ளே தண்ணி குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ளே போய் அங்கங்கே எதையாவது அடப்பாய் போய் ஏதாவது ஒன்று ஆயிரும், உள்ளுக்குள்ளே விக்கலாயிரும், ஏதாவது ஒன்று ஆயிரும். அதனால் அப்படி குடிக்கக்கூடாது. ரெண்டாவது இது இப்படி மெதுவாக வாயை மூடிக்கிட்டு தண்ணியை மெதுவாக பறங்கினீங்கன்னா சுவைச்சு தண்ணியில் அறுசுவை இருக்குது. தண்ணியில் எத்தனை சுவை இருக்குது? எல்லா சுவையும் அறுசுவையும் இதில் இருக்குது. பருநெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அறுசுவை இருக்குது. பருநெல்லிக்காய் யார் ஒருத்தர் டெய்லி ஒன்று சாப்பிட்றாங்களோ அவங்க வாழ்நாள் குடிக்கிட்டே போகும். பருநெல்லிக்காயில் அவ்வளோ சிறப்பு இருக்குது. மார்க்கெட்டில் விற்கிறாங்க, நம்ம அதை தவிர மற்ற எல்லாம் வாங்குவோம். பருநெல்லிக்காய் பார்த்தே அது பண்ணு இல்லை சார், அதில் கசப்பு, துவப்பு, இனிப்பு எல்லாமே இருக்குது. அறுசுவையும் அதில் இருக்குது. அதே போல் தண்ணிலேயும் அது அறுசுவையும் இருக்குது. அதை உணர்ந்து நம்ம சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? அது மெதுவாக உள்ளே போயிட்டே இருக்கும். போனதுன்னா நமக்கு அது என்ன ஆகும்னா வாய் முடிக்கு சாப்பிட்டீங்கன்னா அது சுத்தரத்தமாக மாறிவிடும், இல்லைன்னா அசுத்தரத்தமாக மாறிடும். நீ அண்ணாவது பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அது அசுத்தரத்தமாக மாறிடும். நீங்கள் வாய் முடிக்கு சாப்பிட்டீங்கன்னா அது சுத்தரத்தமாக மாறிடும். சுத்தரத்தை வந்து என்ன ஆகும்? நம்ம சுறுசுறுப்பாக ஆக்க வைக்கும். அசுத்தரத்தை ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? சோம்பே ஆகிடும். என்ன அப்படின்ற மாதிரி செய்வோம், அசந்துருவோம். அஸ்திரத்தை ஆகிட்டு என்ன உடம்புல ஒரு வேலையும் பார்க்க முடியாது நம்ம, அந்த மாதிரி ஆகிடும். இதெல்லாம் ஒரு அப்பப்போ உடல் ஒரு டிப்ஸு உங்களுக்கு. சரி, இப்போ என்ன சொன்னார் அப்படின்னா வண்டுக்கு போய் தூக்கி சொல்கிறார். வண்டே, இந்த மாயாகிய அளவுடைய அந்த பெண்ணை நீ பார்த்தியா, அதை போய் நீ கொஞ்சம் தூக்கி பார்த்து வந்து எனக்கு சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்குறேன். விளையுடைய நிலைத்து இல்லாது அடைகின்ற வண்டே, சான்றோர் அருள் உடைமையால் உன்னையே அடி என்று உரைத்தனர். அவரது சொல்லானது பிழையுடையதாகுமோ, தனித்த என் உயிர் போன்றவை தேடும் பொருட்டா அடைகின்றார். எனக்காகவா நீ அலைகிற? இந்த மாயை என்கின்ற பெண்ணை பார்த்து ஏதாவது பார்த்து தூக்கி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வண்டை பார்த்து நம்ம ஞானிகளை எப்படி பாடினாங்க? வண்டுக்கு எப்படி தூக்கி சொன்னாங்க? சிவபெருமான்கிட்ட போய் தூக்கி சொல்லு, அவருடைய அன்பை பெறுவதற்காக தூக்கி சொல்லு அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசகர் பாடினார். அத்தேவதேவர் அவதேவர் என்று பொய்த்தேவ பேசி புலம்புகின்ற போதலத்தே பத்தேதும் இல்லாது என் பற்றற நான் பற்றி நின்ற மெய்த்தேவ தேவருக்கே சென்றுதாய் கோத்துமி. கோத்துமினா வண்டு நடும், ராஜவண்டு என்று பேர். இந்த உலகத்துலலாம் அவர் தேவர் இவர் தேவர் இருக்காங்க. இவரே கடவுள், இவர் செல்வத்தை நிறைய தருகின்றார், இவரே கடவுள், இவர் கல்வி நிறைய தருகின்றார், இவரே கடவுள் இப்படின்னா இந்த உலக மக்கள் என்ன செய்வாங்கன்னா ஆளாளுக்கு ஒரு தேவரை சொல்லுவாங்க. இவர் உயர்ந்தவர் இவர் உயர்ந்தவர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பொய்த்தவர் அப்படின்ட்டு வாய்ப்பு எப்படின்னா அவங்களாம் மற்ற தெய்வங்கள்லாம் பொய்த்தவர்கள். உண்மையான தேவர் யார் அப்படின்னா அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்று பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே பத்தேதும் இல்லாது என் பற்றற நான் பற்றி நின்ற மெய்த்தேவராகிய சிவபெருமானிடம் போய் நீ என்ன செய்ய போகின்ற. உண்மை தேவர் யார்? சிவபெருமான் தான் உண்மையான தேவர். அவருக்கு எல்லா நாமமும் அவருக்கு ஒரு இது யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி ஆகிய மாதொரு பாகனார் தான் வருவார். அங்கே அம்மையப்பராகி சிவபெருமான் தான் வந்து எல்லா தெய்வத்துக்குள்ளே இருந்து அருள் செய்வது யார்? இப்போ நீங்கள் நம்ம
ராஜேஸ்வரி அம்மா இருக்காங்க. அந்த அம்மாட்ட போய் நீங்கள் வணங்கி முன்னாடி நிற்கிங்க, அங்கே யார் அருள் செய்வாங்க? அம்மையப்பராகி சிவபெருமான் தான் வந்து அருள் செய்வார். நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அது தெய்வமாகி அங்கே தெய்வத்துக்குள்ளே இருந்து அம்மையப்பராகிய சிவபெருமான் தான் வந்து அருள் செய்வார். மற்ற தெய்வங்கள் யாவும் பிறக்கும், நம்ம போட்டு பிறக்கும். மற்ற உயிர்கள்லாம் மற்ற தெய்வங்கள்லாம் பிறக்கும், இறக்கும், வேதனையும் படும். ராமராஜ் 16 வருஷம் மனைவி பிரிஞ்சு வருத்தப்பட்டாரா? இப்படி மற்ற தெய்வங்கள்லாம் வருத்தப்படும். ஆனால் சிவபெருமான் எங்கேயும் பிறந்ததா சரித்திரம் இல்லை, இறந்ததா சரித்திரம் இல்லை, வேதனைப்பட்ட சரித்திரம் இல்லை, அவர் இன்பத்தை அனுபவிச்ச அந்த சரித்திரம் இல்லை. எந்த நூலாக சொல்லட்டும் பார்ப்போம். அதனால தான் அவரை நம்ம கடவுள் என்று சரிதானா? சரி, இப்படி அப்படி சொல்கிறாரு. அடுத்து நினைச்சாரு, செந்தாமரை மலரை பார்த்து வீட்டிற்கும் லட்சுமி போல வந்தவள் நீங்காத மயக்கத்தை ஏற்படுத்தி செய்து விட்டார். யாரை பார்த்து? தாமரை மலரை பார்த்து சொல்கிறார். இப்படி என்னை ரொம்ப வருத்தமடையை செஞ்சுட்டு இந்த மாயை மறைஞ்சு போகிறான், ஏதாவது பார்த்து சொன்னேன் அப்படின்னு தாமரை மலரை பார்த்து சொல்கிறார். யார்? காட்சி. நம்ம ஞானிகள் என்ன சொன்னாங்க? தாமரை மலரை பார்த்து செந்தாமரை காடு அடைய வேணி தனிச்சுடரே 2 மீதி தனிய நேர்க்கேனாரு மாணிக்கா சொல்லுவாங்க. தாமரை மலர் சுவாமியாவே சிந்தனை பண்ணார். சிவனுக்கு உகந்த மலர்னா செந்தாமரை. தெரியுமா உங்களுக்கு? அவர் செந்தாமரை மேனி தனிச்சுடரேனார். சாமியை உருவிக்கும் போது சிந்தனை நிந்தனை காக்கி நாயினேன் தன் கண்ணினின் திருப்பால் போது காக்கி வந்தரையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்குமுன் மணி வார்த்தை காக்கி 5 புலன்கள் ஆற வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மாலமுத பெரும் கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடு அணைய வேணி தனிச்சுடரே அப்படின்னு சாமி ஒவ்வொன்றா வர்ணிச்சு வரும்போது கடலே அப்படின்னாரு. கடல் என்ன ஆயிரும்? அலை அடிக்குமா? கடல் அலை வருமா? ஓ, அப்போ அவர் அசையக்கூடியவரா? அப்படி மட்டும் நினைச்சிடாதியா, அவர் என்றும் நிலையா அப்படின்னு சொல்லிட்டு மலையே அப்படின்னு அடுத்த வரையில சொன்னார். கடலே, அடுத்து மலையே உன்னை தந்தனை செந்தாமரை அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா செந்தாமரை காடு எப்படி இருக்கும்? செந்தாமரை காட்டில் என்ன இருக்கும்? ஃபுல்லாக செந்தாமரையா அப்படி எங்கே பார்த்தாலும் செக்கச்சவேன்னு தெரியுமா? அதுபோல் சாமியுடைய திருமேனி செக்கச்சவேன்னு இருக்கும். செந்தாமரை காடு அணைய வேணி தனிச்சுடரே 2 மீதி தனியிலே இருக்கே அப்படின்னு மாணிக்கா சொல்லுமான். சாமி எப்படிப்பட்ட பொருள்? செம்பொருள். இந்த பிறப்பு நீங்கவும் அப்படின்னா பிறப்பு என்னும் வேதனை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. சாமி எப்படிப்பட்டவர்? செம்பொருள். செம்பொருள் துணிவே சீருடை கடலே செல்வமே சிவபெருமானே இமையே நான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கிருந்து அருள்வதியே என்று கூட யார் சொல்றா? மாணிக்கா சொல்லுமா. சரி, அப்படி தாமரை மலரை பார்த்து சொன்னார். அடுத்து படைக்கலமாவுடைய மன்மதனின் அம்புகளே கதிரவனின் அன்பே பெண்ணின் முகமே சந்திரனின் பகையே நஞ்சு போன்ற கண்களையும் மென்மையான சாயலையும் உடைய தலைவி உன்னிடம்தான் வந்திருப்பாள் அப்படின்னு யார்? மன்மதனுடைய அம்பை பார்த்து சொல்கிறாரு. இந்த பெண்ணு அங்கே தான் வந்திருப்பா, கொஞ்சம் பார்த்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த மன்மதனுடைய அன்புகளை பார்த்து சொல்கிறார். அவர் எப்படின்னா 5 மலர்கள் வச்சுருப்பார். எப்படின்னா மலர் கடையில் வச்சுருப்பார் மன்மதன் வந்து. அந்த மலர்களை விட்டு தான் என்ன செய்வார்? காமத்தை உண்ணுவார் மன்மதன். ஒருத்தர் காமம் அதிகமாக இருக்குன்னா மன்மதனுடைய வேலை தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இவருக்கே என்ன ஆயிடுச்சு? அந்த வேலை தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. யாருக்கு? இந்த முனிவருக்கு. எந்த நேரம் இப்போ காமத்துக்கு தான் அழிஞ்சிக்கிட்டு இருக்காரு இந்த காசிக்கு முனிவர். சரி, அடுத்து குன்றுகளை பார்த்து சொல்கிறாரு. செய்யுங்க, மலையை பார்த்து இந்த பெண்ணை பார்த்துருக்கீங்களா? பார்த்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒன்றுனா வண்டிக்கு. அப்புறம் தென்றல் காற்றை பார்த்து சொல்கிறாரு. இந்த பெண்ணு காற்று இந்த மாயானவளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்னு. என் இடத்தில் இல்லை, அந்த வழியால் வந்தால் ஆதலால் நிகழ்ந்ததை சொல்வாயாக. அந்த வழியாக வந்துச்சுன்னா அந்த பெண்ணை மாயில் நீ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்னு. இப்படி ஒவ்வொன்றா சொல்லி புறாக்களை பார்த்து சொல்கிறாரு. அப்புறம் இப்படி பல இடத்துல காசிமொழி என்று சொல்லப்படுகின்ற தவமுனிவன் எனக்கு தந்தை ஆதலால் அவரை சேர வந்திருப்பதால் தாயே அல்லவா என்று இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மாயை தவம் செய்யும் காசி முனிவரிடத்தில் விரைவாக போய் மாற்ற இயலாத மயக்கத்தை உண்டாக்கி தவத்தை கெடுத்தார். யார் என்ன செஞ்சா? முதல் தவத்தை கெடுத்துட்டான் மாயை. கெடுத்ததுக்கப்புறம் ஐயோ இந்த பரிதாபத்தை பார்த்து நிற்க மாட்டேன் என்று சொல்லி தவத்தை கெடுத்ததுனால இந்த பாவத்தை என்னால் பார்த்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கதிரவன் பெரிய கடலில் எல்லையில் போய் மறைந்தார். என்ன அர்த்தம்? சாயங்காலம் பொழுதுன்னு அர்த்தம். சூரியன் போய் மறைகிறது. அப்படி இந்த இதை என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு மனிதர் தவத்தை கழித்து இந்த மாதிரி போய் மாயக்கிட்ட போய் நிற்கிறது என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லி மறைஞ்சான். ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முடிவில்லாத காசி முனிவர் என்று சொல்லப்படுகின்ற தவமுனிவன் எனக்கு தந்தை ஆதலால் இந்த சூரியனுக்கு அவர் வந்து தந்தை மூலையான். யார்? இந்த காசி முனிவர்.
தந்தை என்று சொல்லப்படுவதால் அவரை சேர வந்திருப்பதால் தாயை அல்லவா. அப்போ இவர் யாரோட சேர போகிறாரு? மாயோட சேர போகிறாரு. அப்போ தாய் தந்தை சேர்றதை யாராவது போய் பார்ப்பாங்களா? அந்த புணர்ச்சியை போய் யாராவது பார்ப்பாங்களா? நான் போய் மறைஞ்சிறேன் அப்படின்னு சொல்லி கதிரவனாகிய சூரியன் போய் எதுக்கு வச்சான்? மைந்தனாகிய இது எனக்கு முறையாகுமோ என்று சொல்லி அந்த கதிரவனாகிய சூரியன் போய் மறைந்தார். சூரியன் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சூரியன் கிடையாது. இந்த ஒரு சூரியன் மட்டுமே ஒவ்வொரு உலகத்திலையும் ஒவ்வொரு சூரியன். சூரியர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 12 பேர். 12 அந்த 12 பேர்களுக்கும் 12 கோடி சிப்பந்திகள் உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோடி சிப்பந்திகள். சூரியன் 12, இது ருத்ரர் 11, அப்புறம் வசுக்கள் 8, அப்புறம் அஸ்வினி தேவர்கள் 2 எல்லாம் சேர்த்து 33. அந்த 33 பேருக்கும் ஒரு கோடி சிப்பந்திகள். 33 + கோடி எவ்வளோ ஆச்சு? 33 கோடி தேவர்கள் சொல்கிறாங்களே, அது இவர் தான். சூரியர்கள் 12, ஆதித்யர்கள் 12, ருத்ரர்கள் 11, அப்புறம் இது வசுக்கள் 8, அப்புறம் அஸ்வினி தேவர்கள் 2. எவ்வளோ ஆச்சு? 33 ஆச்சா? சூரியர்கள் 12, ருத்ரர்கள் 11, எவ்வளோ ஆச்சு? 23 ஆச்சா? சரி, வசுக்கள் 8, 31, அப்புறம் அஸ்வினி தேவர்கள் 2, 33 பேரும் ஒரு கோடி சிப்பந்திகள். எவ்வளோ ஆச்சு? 33 கோடி தேவர்கள். இப்படி தான் வந்தது 33 கோடி தேவர்கள். இப்படி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உலகத்துக்கும் ஒவ்வொரு சூரியன் இருப்பாங்க. இப்போ நம்ம இந்த உலகத்துக்கு தான் நம்ம சூரியன் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு லோகத்துலேயும் ஒரு சூரியன் உண்டு. அதுக்கு அதிதெய்வம் யார் அப்படின்னா சூரிய பகவான் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதை இயக்கக்கூடியவர் சூரிய பகவான். சூரியனை இயக்கக்கூடியவர். ஆனால் அந்த சூரிய பகவானுக்கும் உள்ளேருந்து இயக்கிறது யாருன்னா சிவபெருமான். அதை மறந்துடக்கூடாது. புரிஞ்சிச்சா? இப்போ இந்த உடம்பை இயக்குவது எது? உயிர்னு சொல்கிறோம். அந்த உயிரை இயக்குவது யாரு? சிவபெருமான். அதை மறந்துடக்கூடாது. அதுபோல் சூரியன் இருக்குது அப்படின்னா அதை இயக்கக்கூடிய அதிதெய்வம் சூரிய பகவான். அந்த சூரிய பகவானை இயக்குவது யாருன்னா சிவபெருமான். அதிசுக்கமாக இருந்து இறைவனை எல்லா காரியத்தையும் செய்வார். எல்லா தெய்வங்களுக்குள்ளும் இருந்தும் எல்லா பொருட்களுக்குள்ளும் இருந்து நிலைக்காமமாக இருந்து அதிர்த்து நின்று சிவபெருமான் அருள் செய்வார். அவர் மனதிலிருந்து எல்லா காரியம் பண்ணுவார். 5 தொழிலும் அவர் புரிவார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கின்ற அனைத்து தொழிலும் சாமி மறைத்து எப்போ வெளிப்பட்டு தோன்றோன்னு அவருக்கு தான் தெரியும். அவர் வெளிப்படுவதுன்னா நம்மளாலாம் அறிய முடியாது. அவர் யாருக்கும் அறிய முடியாதவர். அவர் ஒப்புடைய நல்லன், ஒருவன் நல்லன், ஓர் ஊரனும் அல்லன், ஓர் உருவமும் இல்லை. சாமி உருவம் இருக்கா? ஆனால் நாம் சொல்வது என்ன? உருவம் இருக்குது, அருவம் இருக்குது, அருவுருவம் இருக்குது, 14 சொருவம் இருக்குதுன்னு நம்ம சமயம் மட்டும் தான் சொல்லுவோம். மற்ற எந்த சமயமும் இப்படி சொன்னதே கிடையாது. ஒவ்வொரு சமயம் பார்த்தீங்கன்னா உருவம் இருக்குன்னு சொல்லுவோம். சில சமயம் அருவம் தான் இருக்குதுன்னு சொல்லுவோம். சில சமயம் ஜோதியே கடவுள்னு சொல்லுவோம். எத்தனையோ பேர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இருக்கும் பார்த்தீங்களா. ஜோதியை மட்டும் கடவுளாக வளர்ந்துறவங்களாம் உண்டு. இறைவன் எப்படின்னா எல்லாத்தையும் கடந்தவர் தான் இறைவன். அவர் எல்லாமாவும் இருக்கக்கூடியவர் இறைவன். எல்லா பொருள்களையும் கலந்து இருக்கக்கூடியவர் இறைவன். எல்லா பொருளுமாய் இருக்கக்கூடியவர் அப்படி தான் நம்ம சமயங்கள் சொல்லுவோம். இதுதான் கரெக்டு. மற்ற சமயங்கள்லாம் ரூல்ஸு மாறி போயிருக்காங்க. அது சாமி உணர்த்தும் போது அவங்க நம்ம வழிக்கு ஒரு நாள் வருவாங்க. எங்கே போனாலும் சுற்றி கடைசி எங்கே வரணும் தெரியுமா? நாடு நகரும் நத்திரு கோயிலும் தேடி திரிந்து கடைசி எங்கே வரணும்? சிவபெருமான் என்று இங்கே வரணும். அதுக்கப்புறம் தான் பாடுமீன் அவரை பாடி, பணிமீன் பணிந்தமீன், அதுக்கப்புறம் நம்ம நெஞ்சத்துக்கு கோயிலாக போகணும். அது வரைக்கும் சாமி உடனே நமக்கு அறிய முடியாது. இப்போ நம்ம சிவபெருமான் வந்திருக்கோம்னா இதே நீங்கள் பல்வேறு பிறவிகள், பல கோடி பிறவிகள் பிறந்து தான் எங்கே வந்துட்டீங்க? சிவபெருமான் வந்து எடுத்ததுமே எல்லாம் நம்ம சாமியை அடையணும். இப்போயாவது வந்திருக்கோமே, அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம். இன்னும் வரலன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்ப்போம். நம்மளுடைய வாழ்நாள் வீணாக ஆகி கடைசி அது நம்ம முதல்ல எப்படி வாழ்ந்தோங்கிறதுனா பிரச்சனை கிடையாது. கடைசி யாரை போய் சார்ந்தோங்கிறது தான் நமக்கு முக்கியம். கடைசி யார்கிட்ட வந்துட்டோம்? சிவபெருமான். இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கையை சிவபெருமான் பார்த்துக்க. கெஜெட் அவர்கிட்ட கையில் கொடுத்துட்டு நம்ம பொறுப்பை விட்டுட்டு நம்ம நிம்மதியாக இருக்கணும். நானே இந்த வீடை நானே பார்க்குறேன் சொல்லுவோம்ல. இந்த வீடை நானே கட்டி காக்கிறேன், நானே வீட்டில் உழைச்சி 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 ஓடா போயிட்டேன் அப்படிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இவரை உழைச்சாரு, இவரை உழைச்சி எல்லாத்தையும் வாங்கி போட்டார். இயக்குனது யார்? சாமி. கொடுக்கின்ற பொருள் அவங்களுக்கு இடையில் இச்செல்வம் சிவன் தந்தது என்று நம்மக்கிட்ட இருக்க செல்வத்தெல்லாம் யாரும் கொடுக்குறா? பசித்து வந்தால் கொடுக்க யார் கொடுக்கா? நான் வேலை பார்த்து அரிசி வாங்கி போட்டிருக்கேன், நீ ஈஸியாக சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிப்பாங்க. வசதிங்களா? வீட்டில்
அப்போ எல்லாத்தையும் கொடுக்க வல்லவர் யாருன்னா சிவபெருமான் தான், சர்வ வல்லமை படைத்தவர். அவர் தான் எல்லாமே கொடுக்குறார். நாம் ஒவ்வொரு நிலையிலையும் அவரை உணரணும். அவ்வளோதான். எல்லா பொருளையும் நம்ம சாப்பிடும் போது சாமி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டோம்னா அது உடலோடு போய் சேரும். நான் சம்பாதிச்சது அப்படின்னு நினச்சோம்னா அது உடலோடு போய் சேரவே சேரும். நான் ஏற்கனவே அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், தர்மம் செய்கிறதுலேயே 3 நிலைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நான் ஞாபகம் இருக்கான். இப்போ ஒரு 3 பேர் போய் தர்மம் செய்கிறார். ஒருத்தர் வந்து தர்மம் செஞ்சார், 2வது ஒருத்தர் வந்து தர்மம் செஞ்சார், 3வது ஒருத்தர் வந்து தர்மம் செஞ்சார். 3 பேருக்கு சிவபெருமான் மார்க் போட்டார். முதல்ல உள்ளவருக்கு ஒரு 10 மார்க் போட்டார், 2வது வந்தவருக்கு 50 மார்க் போட்டார், 3வது வந்தவருக்கு 100 மார்க் போட்டார். என்ன வித்தியாசம்? இப்போ முதல்ல வந்தவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, வரும்போதே இப்படி சுற்றி சுற்றி பார்ப்பார், யாராவது நம்மளை பார்க்குறாங்களா தர்மம் செய்யும் போது. 4 பேர் பார்க்குறப்ப இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு வச்சுக்கோங்க. 4 பேர் பார்க்கும்படி கொடுத்தாரு அப்படின்னா அதுக்கு சிவபெருமான் கொடுக்கின்ற மார்க் எப்படியும் செஞ்சுட்டாரு. செஞ்ச காரியத்துக்காக ஒரு 10 மார்க் சிவபெருமானுடைய கணக்கு. 2வது ஒருத்தர் வந்தார், அவர் வந்து ஏதோ பாவம் அப்படின்னு இறக்கப்பட்டு செய்கிறார் பார்த்தீங்களா, அவருக்கு 50 மார்க் கொடுத்தாரு சாமி. 3வது ஒருத்தர் வந்தார் பாருங்க, அவர் என்ன சொல்லி வந்தாருன்னா, இது ஏன் காசா, நீ கொடுத்த காசு உன் அடியார் கொடுக்க இந்தாயா அப்படின்னு கொடுத்துட்டு விட்டான்னு வச்சுக்கோங்க, இது என்னுடையது அல்லங்கிற உணர்வோடு கொடுக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு தான் 100 மார்க் கொடுத்தாரு சாமி. என்றைக்கு நம்மளுடையது இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு சாமி எல்லாத்தையும். இப்போ இந்த நமங்கிற நமசிவாயம் வந்ததுன்னா நமன்னா என்ன அர்த்தம்? நாங்கிறது இல்லை, மாங்கிறது என்னுடையது, என்னுடையது இல்லை என்று அர்த்தம் வரும். இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல எதுவுமே என்னுடையது இல்லை இல்லை என்று நம்ம அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல எல்லாம் சிவபெருமானே அது என்ன செய்கிறாரு இல்லை. அப்படி தான் நம்ம தர்மம் செய்யும்போது சிவாய நம்ம சிவாயம் சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ இது என்னுடையது இல்லைன்னு சொல்லி போயிருதான் கொடுக்கும்போது அது இல்லைன்னு சொல்லி போயிருதா, அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுது? சிவபுண்ணியமாக அப்படி சொல்லி கொடுக்கும் இல்லையா, சிவார்ப்பணம்னு சொல்லி கொடுக்கும். என்னுடைய பொருள் அல்ல அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது சிவபுண்ணியமாக மாறிடும். என்னுடையது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அது வினையாக மாறிடும். அது செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு நல்வினை வரும். நல்வினைக்கு பிறவி வந்து நம்ம அனுபவிக்க வேண்டியது. பிறவி வேணும்னா நீங்கள் அது உங்களுடைய விருப்பம். இல்லை நான் இன்னும் நிறைய பிறவி எடுக்கணும் அப்படின்னு யாருக்காவது ஆசை இருக்கா? இன்னும் ஏகப்பட்ட பிறவிகள் எடுத்துக்க வேண்டியிருக்கு அப்படின்னு ஆசை இருந்தால் நீங்கள் அப்படி செய்யலாம். ஆனால் அப்படி யாரும் இங்கே வரமாட்டாங்க. சிவபெருமான்கிட்ட வர்றவங்க யாருமே பிறவி வேண்டான்னு தான் வருவாங்க, யாரும் பிறவி வேணும்னு வரமாட்டாங்க. ஏன்னா பிறப்பருக்கும் பிஞ்சகனாகிய சிவபெருமானை சார்ந்தால் தான் நம்முடைய பிறப்பை அறுக்கணும், இல்லைன்னா சாமானியமாக பிறப்பாக இருக்கணும். இது ஒன்றா சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஒவ்வொன்றுக்கும் இப்படி தூது சொன்னார். தூது சொல்லிட்டு சந்திரனுக்கு தூது சொன்னார், சூரியனுக்கு தூது சொன்னார். காசி முழுவதன் மனம் நிலை குலைந்து வலிமை குறைந்து இறைத்து பெருமூச்சு விட்டு அறிவு சோர்ந்து வாடி ஒடுங்கி புலம்பி அழகிய இடத்தையுடைய வானில் தோன்றிய சந்திரனை பார்த்தார். சந்திரன் பார்த்து அப்படி தூது சொன்னார். இப்படி ஒவ்வொன்றுக்காக தூது சொல்லி கடைசி எனக்கு காம மயக்கத்தால் இத்தகையவற்றை கூறிய காசி முனிவர் உங்கண்ட மாயை எண்ணி மிகவும் ஆசையோடு அவளை நினைத்து புலம்பலானார். ஒரே மாயை நினைச்சே புலம்பிகிட்டே இருந்தார். அரிய பெரிய தவத்தை செய்து கடைசி எங்கே விட்டார்? மாயில மயங்கி புலம்ப ஆரம்பிச்சிட்டார். அதுதான் அந்த படத்துக்கு பேர் புலம்புரு படம். மனம் புரிதி மாலைச்சூடிய நீண்ட கூந்தலையுடைய பெண்ணீரே கொடியவனான என் முன்பு காணும் இடங்களிலெல்லாம் எல்லாம் காணப்படுகின்றன. அழகிய மின்னல் பொலிவுடைய ஒளி போல் எதிரே வந்து தழுவுமாறு நிற்கவில்லை. உள்ளத்தால் வன்மை உடையவரை நான் இறக்கும் போதோ என்னை புணர்வீர். நான் இறந்ததுக்கப்புறம் தான் நீ என்கிட்ட வந்து புணர்வியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யாரை பார்த்து? மாயை பார்த்து இருக்கிறார். அவன் மறைஞ்சு போயிட்டே இருக்கா மாயை. இவர் கண்ணில் சிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். கடைசி தான் சிக்க போகிறாரு, அது வேறு விஷயம். இப்போ இவர் வந்து புலம்புற என் ஊர் அதுக்குடி பெருமூச்சு விட்டு அதுக்குடி என் உயிர் போயிடுமோ அப்படிங்கிறாரு. அந்தளவுக்கு ஏன் போகணுங்கிறேன். இப்போ அதே பெரிய தவத்தை செஞ்சு ஒரு பெண்ணுக்காக பின்னாடி போய் அப்படி அந்த இன்பத்தை அனுபவிக்கணுங்கிற வெறி அவருக்கு புரியுது. அவங்களுக்கு அதில் போனவங்க பூராமே கடைசி என்ன முடிவில் அடிப்படை தான் போவாங்க. சரி, எனக்கு முதலில் ஆசை வருவித்தீர், அதனால் தவச்செயலை அடியோடு அழித்தீர். மன்மதனை என்னிடம் அனுப்பி தவை செய்தீர். எனதல்ல என் நல்ல அறிவையெல்லாம் அழித்தீர். சிறியவனான எனக்கு இன்னும் செய்யத்தக்கது உண்டாயின் கூறுக அப்படின்னு மாயை பார்த்து சொல்வார். என்னுடைய அறிவை கெடுத்து என்னுடைய ஆசையை கெடுத்து எனக்கு ஆசையை வர வைத்து தவச்செயலை அடியோடு அழித்து மன்மதை என்னிடம் அனுப்பி, மன்மதன் வந்தாங்கன்னா அது காம உணர்வு அதிகமாக வந்துடும். அதனால் அப்படி அனுப்பி இன்னும் என்னெல்லாம் செய்ய காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மாயை பார்த்து இவர் புலம்புறாரு. யார் புலம்புறான்?
காசி முனிவர் உடனே கசர் முனிவரா இங்கே சுக முனிவரா அப்படின்னு வேறு வேறு முனிவரை நம்ம சொல்லிடணும். சரி. உம்மிடம் ஆசை கொண்டேன், ஆனால் உன்னை நான் செய்த தவச்செயலை கைவிட்டேன். காமனால் மிகவும் வருந்தினேன். அங்கனம் வருந்தியும் இதுவரை உண்மை கூடவில்லை. பயனின்றி இறந்தேன் என்று ஒரு குற்றத்தை மட்டும் வீணாக பெற்றுக்கொண்டேன். இன்னும் நான் உன்னை வந்து அடையிறையே அப்படிங்கிற ஒரு பயனை நான் பெற்றுவிடுவேனோ என்று புலம்பிவிட்டார். தனியாக வந்தவரே அன்புடையவர் போல் வந்தீர். அந்த அன்புக்கு பொருந்தாத மாயை நெறியை கொண்டீர். என் வலிய திறத்தை கவர்ந்தீர். மாயை வந்து மறைஞ்சாலாம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சா இவருடைய வலிய திறத்தை கெடுத்தார். அப்படிப்பட்ட வீரமாக இருந்து நான் முனிவர்கள் என்ன செய்வாங்க, ஒரு ஒரு இருமாப்பு இருக்குமா அவர்களுக்கெல்லாம். தவத்தை செய்து இறைவனை அடைவேன் என்கின்ற இருமாப்பு அவங்களுக்கு இருக்கும். அந்த இருமாப்பையும் அந்த பெண்ணு ஆனவள் என்ன செஞ்சா கெடுத்துட்டான். புரிஞ்சிச்சா அவங்களுக்கு? முனிவர்கள் என்ன செய்வாங்க, தவம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா மனம் வந்து அவரோட ஒன்றும் போது என்ன செய்வாங்க, ஒன்றும் போது அங்கே உள்ள புலி சிங்கம் எது வந்தாலும் ஒன்றுமே செய்யலாம் அவர்கள். பார்த்துக்கிங்களா, காட்டில் தவம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது வாட்டு மிருகங்கள் பக்கத்தில் செஞ்சுக்கிட்டே இருக்கும், வாட்டு கம்முன்னு உட்காந்துருக்கும், ஒன்றுமே செய்யாது. ஏன்னா ஒன்றுதல் எங்கே இருக்குது, சிவத்திட்ட இருக்கு. ஒன்றுதல் கலைஞ்சிருச்சுன்னா இங்கே மிருகங்கள் வந்து மிருகம் பயம் வந்துடும். ஒன்றுதல் இருக்கவங்க வராது. அப்படிதான் என்ன செஞ்சாரா, ஒரு சிஷியர் இருந்தாரா, ஒரு முனிவருக்கு சிஷியர் கூட இருந்தார். சிஷியர் பக்கத்தில் இருக்கும். இவர் முனிவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவங்க ஒன்றுதல் ஆகிட்டார், சாமிகிட்ட ஒட்டிட்டார். ஒட்டி வரும்போது ஒரு புலி வேகமாக வந்திருக்கு. பக்கத்தில் சிஷியர் பக்கத்தில் இருந்து பயந்துட்டார். எது சுஞ்சிருமோ அப்படின்னு பயந்தார். வந்து பக்கத்தில் வந்ததும் அது கம்முன்னு அப்படி உட்காந்து மேய ஆரம்பிச்சிச்சு. ஒன்றுமே சரியா. ஆகா, நம்ம குருநாதர் பெரிய குருநாதர் அப்படின்னு சொல்லி அந்த சிஷியர் நினைச்சார். பக்கத்தில் வந்துட்டு தலை நனைஞ்சதுக்கப்புறம், சாமி உங்களை பார்த்ததும் புலி வேகமாக வந்துச்சு, அப்படி பம்பிடுச்சே அப்படின்னாரு. இவங்க தவறுலாம் கலந்து முடிச்சு இவங்க சொந்த ஊருக்கு வந்தாங்க. அந்த முனிவரும் சிஷியரும் வரும்போது அப்படி கூப்பிட்டு வந்துகிட்டே இருந்தார். திடீர்னு எதுக்கு ஒரு மாடு வேகமாக வந்தது. நல்லா குழந்தைங்க மாடு வேகமாக வந்தது. இந்த சிஷியருக்கு பயமே இல்லை. அன்னைக்கு புளியே ஒன்றும் செய்யலை, அந்த மாடு என்ன செய்ய போகுது அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணார், இவர் பயந்தடிச்சு ஓடினாராம். குருநாதர் எங்கே ஓடுறாரு, மாடு வந்துட்டு இவர் ஓடுறாரு. குருநாதா எதுக்கு ஓடுறீங்க, உங்களை புளியே ஒன்றும் செய்யலை, இந்த மாடு என்ன செய்ய போகுது அப்படின்னாராம். அன்னைக்கு நான் ஒன்றுதலாக இருந்தேன்டா, அதனால் என்னை ஒன்றும் செய்யலை, இன்னைக்கு நான் அதெல்லாம் கழிச்சிட்டு சாதாரணமாக இருக்கேன், இனி முட்டிருண்டா வாடா அப்படின்ட்டு இழுத்துட்டு வந்தாராம். புரிஞ்சு அவங்களுக்கு மனம் ஒன்றுதல் இருந்தால் எதுவுமே நம்மளால் ஒன்று செய்யும். இப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் கூட நம்ம விட்டு நீங்கள் போயிட்டுங்களா, சரி சரி பண்ணி அவ்வளோ அந்த முடிவு போகுது. 5 நிமிஷத்தில் போட்டாங்க. சரி சார். அப்போ மனம் ஒன்றுதல் இருக்கும்போது என்ன ஆகாது, இறைவனோடு கலக்கும்போது நம்ம எதுவும் ஒன்றும் செய்யாது. அந்த தவத்திலிருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னா, உலக சிந்தனை வந்துருச்சுன்னா நம்ம எல்லாம் வந்து தாக்க ஆரம்பிச்சோம். அதனால தான் உலகத்தில் இருக்கும்போது கூட சிவபெருமானை மறக்காமல் இருங்கன்னு சொன்ன ஞானிகள்லாம் அப்படி சொல்லியிருக்காங்க. எண்ணிலை நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சி சங்கரன் தாள் மறவாமை பொருளன்றே துண்ணிய வேடம் தன்னை துறவாத தூய சிவம் தன்னை மிகும் அன்பினால் மறவாமை தலைமை. மறக்காமல் இருக்கணும். நீங்கள் காலை பற்ற வைக்கிற கூட நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை. ஆனால் சங்கரன் தால மறக்காதீங்க. சிவபெருமான சாமி பெருமானே காலையில் நீங்கள் ஒவ்வொரு செயலும் உன்னுடைய செயலாக இருக்கும் சாமி. நான் அந்த உலகத்துக்கு போயிட்டேன்னா உன்னை நான் மறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் சாமி நீ தான் பார்த்து அருள் செய்யணும். நான் நிறைய தீங்குகள் நடக்கும், நன்மை நடக்கும், எல்லாமே நீயே என்னுள்ள இருந்து இயக்கு அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட விண்ணப்பம் செஞ்சுட்டு நீ என்ன செய்யணும், சிவாய நம்ம சொல்லி பற்ற வைக்கணும். அடுப்பு பற்ற வைக்கும்போதே சில பேர் பார்த்தீங்கன்னா சரி போ அப்படின்ட்டு சொல்லிட்டு பற்ற வைப்பாங்க. பற்ற செய்யலாம். பற்ற வைக்கும் போதே காலையில் 4-5 பேர் வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் வந்து எத்தனை தடவை சொல்லியிருக்க ராஸ்கல் போடா அப்படின்ட்டு வாய் அப்படி பற்ற வைப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் அழிஞ்சிருப்பாங்க. காலையில் பற்ற வைக்கும் போதே வாய் ஒவ்வொரு செயலிலும் இறைவனை முன்னவனே முன்னின்றால் முடியாதது ஒன்றுமே இல்லை. அதனால் சாமி எந்த நிலையிலும் அவரை முன்னிறுத்தி சரி அப்படி அரிய உயிர் நிலைக்கும்படி நிலையாது எம்முடன் உறவு கொண்டீர் போகணும் அப்படின்னு நிறைய சொல்லி, அப்புறம் நான் வேறு பெண்ணையும் விரும்பேன். நான் எந்த பெண்ணையும் விரும்பினதா இல்லை. அந்த காட்சி முன்னாடி சொல்கிறார், நான் யாரையும் இது வரைக்கும் விரும்பினதில்லை, மாயை ஆகிய உன்னையே தான் நான் இது வரைக்கும் நான் விரும்பியிருக்கிறேன் அப்படின்னு. உம்மிடம் மிக்க காதலை கொண்டேன். காதல் என்பது என்னது, விருப்பம். அந்த விருப்பத்தை யார் மேலே செலுத்தணும், சிவபெருமான் மேலே செலுத்தணும். இவர் இந்த விருப்பத்தை எங்கே போய் செலுத்தியிருக்காரு,
மாயையாகிய பெண்ணிடம் போய் செய்யும். அதான் அதாவது காதல் யார் மேலே வைக்கணும் அப்படின்னா, இருக்கும்போதே சிவபெருமானிடம் நாம் காதல் கொள்ள வேண்டும். அதாவது எப்படி சொல்கிறாருன்னா, அவத்தை நோக்கி காலத்தை நாம் போகக்கூடாது, அவத்தை நோக்கி காலத்தை போகக்கூடாது. அதான் கண்ணை துயின்ற அவமே காலத்தை போக்காதே, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்புரலை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உன்னைக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து என்ன குறையுமிலோர் என்பாவார். அதனால் தவம் என்பது என்ன அப்படின்னா, சரீகிரி யோகம் ஞானம் என்கின்ற தவம். இந்த இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைவனை மறவாமல் இருந்து நாம் செய்யக்கூடிய தவம் பார்த்திங்கன்னா, அதுதான் உண்மையான. இதுக்காக நீங்கள் காட்டுக்கெல்லாம் போய் தவம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு தவம் என்ன அப்படின்னா, இறைவனுக்கு கோயிலில் வந்து பணி செய்வது ஒன்று. சரி, கிரி அவரை புகழ்ந்து பாடுவது கிரி யோகம். மனதால் அவரை கோயிலை சுற்றி வந்து இங்கே ஒரு நிமிஷம் உட்காந்து மனதால் அவரை நினைச்சிட்டு போங்க. ஒரு அரை நிமிஷமாவது நமக்கு உட்காந்து சிலர் வந்து உட்காந்து அடுத்த நிமிஷம் எழுச்சி ஓடியே போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? உடனே எழுச்சி போயிடுவாங்க. எனக்கு வீட்டில் வேலை நிறையா இருக்குங்க, இதை விட எனக்கு வீட்டில் வேலை நிறையா இருக்குது அப்படின்னு. ஆனால் அதிக நேரம் நம்ம எங்கே இருக்கணும் அப்படின்னா, இங்கே தான் இருக்கணும். இறைவன் செய்கின்ற உபகாரம் அப்படி செஞ்சுருக்காரு. நம்ம இங்கே தான் அதிகமாக இருக்கணும், ஆனால் நம்ம இங்கே அதிகமாக இருக்க மாட்டோம். இங்கே வந்து டைம் பார்த்து தான் இங்கே வரும். உள்ளே வரும்போதே கோயிலுக்குள்ளே வரும்போதே மணி 6:30, சொற்பொழிவு 7:30 மணிக்கு முடியும். 8 மணிக்கு சீரியல் இருக்குது. இவர் எப்போ முடிப்பார் சீரியலை போய் பார்த்துடலாமா? பாரு 8 மணிக்குள்ளே நீ சொற்பொழிவு முடிக்காமல் இரு. நான் போய்கிட்டே இருப்பேன். நீ மட்டும் பேசியா? நீ 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட பேசு. சில பேர் பார்த்தீங்கன்னா நீ வாட்டு பேசிக்கிட்டே ஐயா அப்படின்ட்டு பேர் போகிறவங்களும் உண்டு. அப்படின்லாம் இருக்குது. ஆனால் 6 வந்துருச்சுன்னா எல்லாம் என்ன செய்வாங்க? நம்ம 1 மணி நேரம் தான். அதுக்கு மேலாம் நீங்கள் தாங்க மாட்டேங்குன்னு தெரியும். இதுதான் 1 மணி நேரம் முடிச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம். சரி, ஆனால் விருப்பம் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? சாமியோட புகழ் அதிகமாக கேட்கணும்னு விருப்பம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சளிப்பு தரும். இல்லைன்னா இந்த இவ்வளோ நேரம் நீங்கள் உட்காந்துருக்க மாட்டீங்க. உட்காந்துருக்க என்னமே வராது. என்ன செய்வீங்க? நைஸாக அப்படின்ட்டு எதிர்த்து போய்கிட்டே இருக்கும். சில பேருக்கு வீட்டு சூழ்நிலைகளும் இருக்குது, அப்படியும் இருக்குது. அதை நாம் வந்து தவறாக சொல்லக்கூடாது. இருந்தாலும் கூடுமான அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? இறைவன் புகழை நாம் கேட்டு 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 அவர் மேல் அன்பு பெருகுமாறு செய்யணும். கேட்க தான் என்ன வரும்? ஒரு காரியம் மண்ணில் வச்சுக்கோங்க. ஒரு காரியம் எப்படி நடக்கும்? ஒரு காரியம் பண்ணாமல் இப்போ இங்கேருந்து பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் சும்மாவே இங்கேயே இருந்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு போக முடியுமா? அந்த செயலை செய்ய முடியுமா? அப்போ எழுந்துச்சு நடந்து போனால் தானே அங்கே போக முடியும். அதுபோல் ஒரு செயலும் செய்யாமல் அன்பு பரிமாற்றம் செய்தால் தானே நம்ம அவரை போய் அடைய முடியும். அன்பு செய்யணும் உட்காந்துட்டே இருந்தோம்னா தெரியா வருமா? அதுக்கு பணி செய்யணும், மற்ற வேலைகள்லாம் பார்த்தா தான் அவர் மேலே நமக்கு ஒன்றுதல். நமக்கு ஒரு செயல் நடந்தால் தான் அங்கே ஏதாவது திருப்பங்கள் நடக்கும். காதல் கொண்டேன் உம்மை மாயவர் என்று சொல்வதன் பொருளாக கண்கூடாக கண்டேன், சென்று விட்டவரை போல் இங்கு மறைந்துள்ளீர் என்று என்னை கூடாது போனால் இறந்தேன் என்று. என்னை கூடாது போது நான் இறந்தாலும் போய் இறந்து போயிடணும் அப்படின்னு பயப்படுறாரு. யாரு? காசு மாயை செய்து எல்லா உலகங்களையும் வெற்றி பெற்று சென்று என் உயிரை கவர விரும்பின் நல்லது அதனை நானே தருவேன். மிக்க அன்புடன் வந்து ஒரு முறை மயக்கம் விழும்படி சேர்ந்து என்னுடைய மயக்கம் தீர என்னுடன் வந்து சேர்வேன் என்று அந்த மாயை பார்த்து சொல்கிறார். இவ்வளவும் புலம்புனாரா? மாயைகிட்ட புலம்புனாரா? இந்த அம்மா என்ன செஞ்சிச்சு? உடனே அவர் சொன்னது வந்து முன்னாடி வந்து நின்றுச்சா? நிற்க எதுக்கெல்லாம் சொன்னார்? காட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஒரு பூவை கூட விடலை. அத்தனை விதத்தையும் புலம்பி ஒரு வழி வேண்டார். தாமரை மலரை கூப்பிட்டு சொன்னார், புறாவை கூப்பிட்டு சொன்னார், கலைமான்களை கூப்பிட்டு சொன்னார், சூரியனை கூப்பிட்டு சொல்கிறாரு, சந்திரனை கூப்பிட்டு சொல்கிறாரு. இப்படி எல்லாத்தையும் பார்த்து சொல்லிட்டாரு. எதை சொல்லிட்டாரு? இந்த மாயையாகி இந்த பெண்ணை பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு பெண் இன்பம் இழுக்கு. சிவபெருமானை விட இதுதான் பெருசுன்னு சொல்லி சிற்றின்பத்தை நாடுகின்றார். பேரின்பத்தை விட்டு சிற்றின்பத்தின் மேல் நாட்டம். பேரின்பம் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும், ஆனால் அதனோட அனுபவிக்கும் போது தான் அந்த பேரின்பமானது சிற்றின்பம் அந்த நிமிஷம் தான், ஒரு நொடி பொழுது தான், அடுத்த நிமிஷம் மாறிடும். பேரின்பம் எப்பயுமே நிலைத்திருக்கக்கூடியது பேரின்பம். அதனால தான் நம்ம ஞானிகள்லாம் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் தான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லி ஊன் பற்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற தடைப்படுமாமே என்று கூட திருமண அந்த இன்பம் வந்து வெளியில் சொல்ல முடியாதான். இந்த அளவுக்கு இருக்குமா இறைவன். அதை தான் எல்லா ஞானிகளும் அனுபவிச்சுட்டு சொல்லணும். இந்த மாதிரி வாங்க இறைவன்பத்தை அனுபவிங்கன்னு சொல்லி நமக்கு ஞானிகள் பாடல் மூலியமாக சொல்லியிருக்கின்றார்கள். நாம் அதை கேட்குறதே கிடையாது. நாம் சிற்றின்பத்தை தான் நாடி இருக்கோம். இது வந்து நாம் என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வழிக்கு வருவதற்கான முயற்சிகளை நாம் எடுக்கணும்.
அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிச்சு புலம்புனாரு. புலம்பி முடிச்சதும் அந்த மாயை எழுதினா, இவ்வாறு புலம்பி துன்பக்கடலில் அமிழ்ந்து வருந்தி வாடும்போது எல்லா தீவினைகளுக்கும் காரணமாக குற்றமற்ற பெண்ணான மாயை அந்த காசி முனிவரின் கண்காணும்படி அவருக்கு முன்னே வந்து நின்றார். இதுதான் கதை. புலம்பு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த மாயை எழுதியா அந்த முனிவருக்கு முன்னாடி வந்து அப்படி வந்து நின்னான். இவர் எப்படி எதிர்ப்பார்? அப்ப இவர் உயிரே மூச்சு பெருமூச்சு, உயிர் போய் உயிர் வந்த மாதிரி இவர் எடுத்துச்சாரு. அப்படி புலம்பி தள்ளிட்டாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த மாய்க்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது முனையும் இவர் எல்லாத்துக்கும் தூது அனுப்பி பூரா புலம்பிட்டார். அப்படி பெண்ணின்பத்தின் மேல் நாம் நாட்டம் கொள்ளக்கூடாது, இறைவன் வாழ் தான் நாம் நாட்டம் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த கதையோட கருத்து. இப்படி காசிபர் புலம்பு படலமாக இது வந்திருக்கின்றது என்று சொல்லி நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அசுரர் தோற்று படலம்னு சொல்லி அது என்ன தோல்வி அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம நாளைக்கு சிந்திப்போம் என்று சொல்லி எதிர்காலம் உள்ளம் கரைந்து உரை சிறந்து இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வலுவினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியை உரை நிறைவு செய்து திருச்சிட்டோம். உரத்துறை போத தனியான உனை சிறிதோத தெரியாது மரத்துறை போலும் அடியேனும் மலத்திரு மூடி கெடராமோ பரத்துறை சீலதவர் வாழ்வு பணித்தடி வாழ்வுற்று அருள்வோனே பரத்துறை நீத ஒரு சேயே வைத்தியநாத பெருமானே. கைலாய ஓதறி காட்டும் என்னை பைவாயம் வேகண்டால் நிதிக்கோர் விஞ்ஞான பானுவாகி குயிலாரும் மொழியில் திருவாவூர் நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையம் திருமரபு நீடூழி தலைகமாகும் வான்மொழியில் வளாது மிக வழிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசெய்க குறைவில்லாத இருள்வாழ்க நான்மறை அரங்கல்வங்க நற்றமும் எல்மல்க மேன்முகள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லா அரகம் பார்வதி பதையே சிவனை போற்றி வேல்முருகனுக்கு சிற்றம்பலம் தில்லையம்பலம்